अखिलभुवन जन्मस्तेम भंगादिलीले विनत विविध भूतौराग रक्षैकदीस्ते सृष्टिरतिवितीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् क्षेमकी भक्तिरूपा पुण्याम्भोग विकासाय भावत्वान्तच्छयाय च श्रीमान् आविर्भूद्भौमौ रामानुज दिवाकरः विनेकित विरिञ्चाति निलङ्कृत विभूतयः रामानुज सबदाम्भोज समाश्रयण शालिनः. ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்திலே சுவாமி 17 மதங்களை கண்டித்துள்ளார். அந்த 17 மதங்களுடைய விவரணங்களை பார்க்க வேண்டும் என்ற அபிப்பிராயத்தாலே ஸ்ரீபாஷ்யம் ஓர் அறிமுகம் என்கிற தலைப்பிலே கடந்த சில உபன்யாசத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறோம். அதிலே கடைசியாக நாம் அனுபவித்தது ஆச்சரியமான பௌத்த மதம். பௌத்த மதம் 4 சிஷ்யர்கள், வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன். அவருடைய வாதமே சர்வம் சூன்யவாதம், எல்லாமே சூன்யவாதம். அந்த சூன்யவாதத்தை கண்டிக்கிறார் சுவாமி எம்பெருமானார். அதிலே 2வது அத்தியாயத்திலே 2வது பாதத்திலே 3, 4 இங்க அதிகரணத்தாலே கண்டித்தார்னு பார்த்தோம். அதற்கடுத்து அத்வைத மதத்தை கண்டிக்கிறார். அதுல கண்டிக்கல. அத்வைத மதம் என்பது அந்த 2வது அத்தியாயத்துக்கே போல அவர் ஆரம்பத்தில் அவதாரிகளே அது மேற்கொள்ளாம முதல் சூத்திரத்திலே அதாவது ரொம்ப ஜிஜ்ஞாசா அந்த சூத்திரத்திலே அத்வைத மதத்தை கண்டிக்கிறார். பிரதானமா அத்வைத மதம் தான் இவருக்கு சுவாமிக்கு ராவணனை போல, ராமனுக்கு எப்படி ராவணனோ அதே போல சுவாமி எம்பெருமானாருக்கு சங்கர். இந்த வார்த்தை அடியை சொன்ன கொஞ்சம் இதுவாதான் இருக்கும். ஏன்னா இவர் அவர் தான் பிரதானமா கண்டிக்கிறார். ஏன் அத்வைதத்தை இவர் பிரதானமா கண்டிக்கிறார்? மற்ற இந்த அத்வைத மதம்ன்றது குதிரட்டு கோஷ்டி இருக்கு. பாக்கியர்கள்ன்றது வேதத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு பாக்கியர்கள் பேர். வேதத்தை ஒப்புக்கொண்டு அதற்கு தவறான கருத்தை சொல்வதற்கு குதிருஷ்டின்னு பேர். அந்த தவறான கருத்தை சொல்லக்கூடிய மதங்கள் 6, வேதத்தையே ஒத்துக்கொள்ளா மதங்கள் 11. ஆக மொத்தம் 17 மதங்கள். அந்த 17 மதங்களை தான் திருவாரூரிலும் சுவாமி நம்மாழ்வார் கண்டிக்கிறார். அதே போல பிரம்மசூத்திரத்துல கண்டித்தார் வியாச பகவான். அந்த கண்டித்ததான் இவர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானமாக ஸ்ரீபாஷ்யம் என்ற கிரந்தத்தை கண்டிக்கிறார். அதிலே பிரதானமா அத்வைதத்தை தான் கண்டிக்கிறார். ஏன் அத்வைதத்தை கண்டிக்கிறார்னா இவருக்கு சுவாமிக்கு என்னென்ன அபாவத்தை கோவம்னா அத்வைத்தி மேல எந்த விதமான அவருக்கு அழகான மதிப்பு இருக்கு. இருந்தாலும் பரபிரம்மத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதான் அவர் கோவம். பரபிரமத்துக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறான். அதனாலதான் இவளால் தாங்க முடியல. கடந்த பன்னியாசத்தை பார்த்துருக்கோம். வியாபார பேசணும், இவளால தாங்க முடியல. பரபிரமத்துக்கு போய் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. பரபிரமத்துக்கு ரூபம் இல்லைன்னு சொல்லி நித்தியம் போய் சேவிச்சுட்டு வரான். ரூபம் இல்லை, குணம் இல்லை, விபூதி இல்லை, எதுவும் சொத்து இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரூபத்தோடு இருக்கக்கூடிய அந்த பரபிரமத்தை சேவிச்சு வந்ததுக்கு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு இவளால தாங்க முடியல. இப்படி சேவிச்சதுக்கு அப்புறம் பண்றியே இந்த வார்த்தை பண்ணலாமா? ஏன்னா இத ஒரு பௌத்தம் சொல்லியிருந்தா இவ ஒத்துருப்பான். பௌத்தம் பரபிரமத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருந்தா ஒத்துருப்பா. ஏன் ஒத்துருப்பா? அவன் சாஸ்திரத்தை ஒத்துக்கலையே, வேதத்தையே ஒத்துக்கலையே. வேதத்தை ஒத்துக்கொள்ளாதபடியால் அவன் சொல்லியிருந்தா இவர் போட்டோம் வந்தா வேதத்தை ஒத்தில சொல்லிட்டு போட்டோம், சர்வம் சொல்லி சொல்லிட்டு போறான். ஆனா வேதத்தை ஒத்துக்கொண்டு அந்த வேதத்தை ஒத்துக்கொண்ட பரபிரமத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு மேற்கொண்டு சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா இது இத்தனையும் இல்லேன்னு சொல்லிடுச்சே, அதான் இவரால் தாங்க முடியல. அந்த திருவுளத்தை ஏற்பட்ட தீராட வடிவு, அந்த வடிவு ஏற்படுது இல்லையா, அதைத்தான் சுவாமி கண்டிக்கிறார். அதான் ஒரு ராவணனை போலன்னு தெரிவிக்கிறார். ராவணனை அடிக்க வரைச்சு நடுவில் நிகும்பன், கும்பகர்ணன், அதே போல நடுவில் வரா இல்லையா, இந்திர சித்து வரா இல்லையா, அவளை போலதான் மற்ற மதங்கள். 17 மதங்கள்ல பிரதான மதமா எதை எடுத்து கண்டிக்கிறாருன்னா அத்வைத மதம் தான். அதனால்தான் இன்னைக்கு நம்ம சுருக்கம் தான் பார்க்க போறோம். இந்த அத்வைதத்தை தான் அதாவது பிரபஞ்ச ஆரம்பத்தில் முதல் அதிகரணம், முதல் அத்தியாயம், முதல் பாதத்தை முதல்ல அதை தான் எடுக்கிறார். அதைதான் முதல்ல பார்க்க போறோம். அதுக்குதான் பிரதானமா நம்ம எடுத்தது. அந்த நிலை இருக்கிற மற்ற 16 மதத்தையும் பார்த்து அங்க போகலான்னு எடுத்திருக்கோம். அத்வைதத்தை கண்டிக்கிறது ஏன்னா அதுதான் பிரதானம். ஏன்னா எல்லாம் ஒத்துண்டு அவளுக்கு இவளுக்கு என்ன வித்தியாசம்? பௌத்தம் என்ன சொன்னா சர்வம் சூன்யம் சொல்லிட்டான். எல்லாமே சூன்யம், இதுவும் சூன்யம் அதுவும் சூன்யம். முதல்ல இருந்து என்ன சொன்னா பிரத்யக்ஷம் பிரமாணம்னா ஒத்துண்டா, ஞானம் சனிகம்னா. ஆனா ஞாதா கிடையாது, நியாயம் உண்டு. அந்த நியாயம் உண்டு. அதே போல
ஞாதா நியாயம், அதுக்கப்புறம் என்ன ஞானம், ஞானம் அந்த ஞானம் சனித்தம்னா. ஆனா அடுத்து வந்தவன் என்ன சொன்னா ஞாதா கிடையாது, அது எல்லாரும் ஞாதா கிடையாது, நியாயம் உண்டு, ஆனா அந்த நியாயம் அனுமானத்தாலே தெரிஞ்சுக்கிறேன்னா, ஆனா ஞானம் சனிக்கம்னா. மூன்றாவது என்ன சொன்னா அந்த நியாயமும் இல்லைன்ட்டான், ஞானம் மட்டும் சனிக்கம்னா. நான்காவது என்ன சொன்னா அந்த ஞானம் இல்லைன்ட்டான். இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா அந்த ஞானத்தை மட்டும் விட்டுண்டார், மற்ற அத்தனையும் இல்லைன்ட்டார். சொல்ல ஆனா அந்த ஞானம் சனிக்கவே இல்லை, அந்த ஞானம் உண்டு, சனிக்க வேண்டியது. ஆனா அந்த ஞானத்துக்கு ஒரு அவித்யா வந்து, அதனாலதான் இவரால் தாங்க முடியல. அவளுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் இல்லையே, பௌத்தனுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு, ஒரு வித்தியாசம் இல்லையே. அவர் என்ன எல்லாத்தையும் இல்லைன்னா ஒரு ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கிட்டாலாம் இல்லைட்டார். ஆனா இதனால்தான் இவருக்கு பிரச்சன்ன பௌத்தன்னு பேரு, பிரச்சன்ன பௌத்தன்னு பேரு இவருக்கு அத்வைத மதத்துக்கு. அதுதான் தேசிகன் தெரிய சங்கராது சங்கரோதயகா, சங்கராது சங்கரோதயனா அப்படின்னா சங்கராதுன்னா கூட்டு, சங்கராதனது சங்கராதுனா கூட்டு. அந்த கூட்டுல நிறைய தனித்தனியா நம்ம தனித்தனியா கறிவதெல்லாம் பண்ணி கூட்டு கூட்டு ஒவ்வொரு கறிகளை சாப்பிடணும், இல்ல எல்லாத்தையும் கூட்டு போனோம்னா ஒவ்வொரு கறிகா அதை போட்டு போனோம். அந்த மாதிரி ஒவ்வொரு கறிகாவை போட்டு 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 அவியல் பண்ண போனோம். அந்த அவியலை போலதான் அத்வைத பதம் இந்த சங்கர பதம். அப்படின்னா என்னது, அப்படின்னா என்னன்னா நாம சலிகை பண்ணணும்னா ஒவ்வொரு காயை எடுத்து போட்டுருவோம், போட்டு கூட்டு பிடிச்சிக்கணும். அதே போல இவரு கொஞ்சம் சாப்பிடற மாதிரி பௌத்தன்ட்ட கொஞ்சம் எடுத்துட்டார், சாங்கியன்ட்ட கொஞ்சம் எடுத்துட்டார், வைசேஷிகிட்ட கொஞ்சம் எடுத்துட்டார், பிராபாகிட்ட கொஞ்சம் எடுத்துட்டார். இதெல்லாம் ஒன்னா சேர்த்தார் சங்கராது சங்கரோதயா. தேசியம் சொன்ன சங்கராது சங்கரோதயா. சங்கரனா சேர்க்கறது, சங்கரம்னா கூட்டு 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 சேர்த்துட்டார். சேர்த்து இந்த மாதிரி இந்த விளையாடுற சம்ஸ்கிருதத்துல விளையாடுற தேசிய மாதிரி யாருமே கிடையாது. இன்னொரு வார்த்தை அதையும் வச்சு சொல்றேன், எப்படி சுவாமி இது ஜெயிக்கிறது அப்படியே ரெண்டு விதமா காட்டுற பின்னாடி வச்சு சொல்றேன். இது சொல்ல வந்தேன்னா அந்த சங்கராது சங்கரோதயாக நான் சில மதத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவார், இந்த மதத்திலிருந்து கொஞ்சம் அந்த மதத்திலிருந்து வந்த கொஞ்சம். இவர் தான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்கிறார், அந்த மதத்திலிருந்து கொஞ்சம் இந்த மதத்திலிருந்து கொஞ்சம் இந்த மதத்திலிருந்து கொஞ்சம் அப்படின்னு வந்து கூட்டு போயிட்டார் சங்கராது சங்கராது. ஆனா இதான் சங்கராச்சாரிய. ஆனா இந்த கூற்றுக்கு பிரதான கரிகா ஒண்ணு இருக்கணும். கூட்டி எத்தனைதான் எல்லா கரிகாவும் போட்டணும், பிரதான ஒரு கரிகா முக்கியமான அதுதான் அதிகமா இருக்கும். அந்த அதிகமா இருக்கக்கூடிய கரிகா தான் பௌத்த மதம். சொல்றது புரியுதா? மற்ற மதங்களை பின்னாடி வரைச்சு உங்களுக்கு எல்லாம் நல்லா. ஏன்னா நான் அதனால தான் முதல்ல 17 மதத்தை பார்த்துட்டு தான் மறுபடியும் அத்வைதத்துக்கு போகிறோம். இப்ப வந்து அவுட்லைனா கொடுத்துட போறேன், அத்வைத மதம்னா என்னன்றது ஓரளவுக்கு அவுட்லைன். அதுக்கப்புறம் 17 மதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அங்க போறோமோ அப்ப நீங்களே தெரிஞ்சு ஆமா இதோட வாதத்தை நான் வச்சிருக்காரு, இதோடைய வாதத்தை நான் அங்க வச்சிருக்காரு, இவருடைய வாதத்தை நான் அங்க வச்சிருக்காரு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அப்ப சங்கரோதயனா ஒவ்வொரு கிளையாம் போட்டு போட்டு கூட்டு பண்ணுவா போல, அந்த கூட்டுல பிரதான கரிகா ஒண்ணு இருக்குமா போல. அதே போல பிரதான கரிகா என்னன்னா அதுதான் பௌத்த மதம். அந்த பௌத்த மதம் அப்ப காய்கறிலாம் கொஞ்சம் கொஞ்சமா இருக்கா இல்லையா, பிரதான கருத்து பௌத்த மதத்தை செலுத்தினார். அதனால்தான் சங்கர மதத்தை பிரச்சன்ன பௌத்தன் அப்படின்னு தெரிவிக்கிறார். பிரச்சனை என்னன்னா வேஷம் போட்டு கொண்டிருக்கிற பௌத்தன். வேஷம் போட்டுக்கொண்டு பேசுறான்னா இவ வந்து கருத்தை தான் சொல்றாளோ, அவ பர்சனலா எதுவுமே எடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோ. அதுக்குதான் அன்னைக்கே முதல்ல அன்னைக்கு அந்த வார்த்தை சொல்லிட்டேன். போன உபன்யாசத்தை சொன்ன காரணம் என்னன்னா இவாளுக்கு இவர் மேல எந்த விதம் குற்றப்பட கிடையாது. வேதத்துக்கு எதிர்த்தட்டா பேசுறாள். வேதம் என்ன சொல்லி இருக்கோ அந்த வேதம் சொன்ன விஷயத்தை மாற்று கருத்து சொல்லி பிரம்மத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அதைத்தான் இவளால் தாங்கவே முடியல. அது தாங்க முடியாதபடியால்தான் சொல்றபடியாழ்வார் என்ன பண்ணாரு, அங்கே வெட்டிடுவேன்னு சொன்னார். அவ்வளவுதான் இப்ப சொல்றதுக்கு காரணம் தான். ஏன் சர்வம் சூன்யம் முடிச்சாலையா, அதாவது அவெல்லாம் பல திருடன். அந்த பௌத்தன் ஒரு திருடன், அந்த திருடன் போய் வந்து இந்த மாதிரி வார்த்தையை பேசலாமா? இவர் எப்படிட்ட உயர்ந்தவர் இவரு. இன்னைக்குமே நமக்கு வாசல ஒருத்தரையாவது சத்தம் போட்டு போட்டா நம்ம குழந்தை ஏதோ வெளில போயிட்டுனாலே அந்த சத்தம் போட்ட வாரோட நம்ம குழந்தை சமமா பேசினா வச்சுக்கேன், நாம என்ன பண்ணுவோம், வாசல போட சத்தம் போட மாட்டோம், நம்ம குழந்தை சத்தம் போடுவோம். என்ன அவன் தான் தப்பு பண்ணிருக்க, நீ சத்தம் போடுறியா, இவன்ட்டு தான் உரிமையை பேச முடியும். ஏன்னா இவன் நியாயமா இருக்கான், தர்மமா இருக்கான், தேவையில்லாம் அவன்கிட்ட போய் பேசுறியே இப்படி சொல்ல மாட்டோம். அதே போலதான் அந்த இடத்துலயும் இவர் உரிமை எடுத்துக்கிறார் சங்கராத்த. நீ இவ்வளவு தூரம் பண்றியே, கிட்டக்க வந்து சாஸ்திரத்தை வச்சு எல்லாம் ஒத்துண்டு. ஏன்னா சாஸ்திரத்தை ஸ்தாபித்தவரை சங்கரர் தான். அதுக்கு முன்னாடி அன்னைக்கே சொல்லியிருக்கேன், அதுக்கு முன்னாடி ஸ்தாபிக்கிறனா இந்த சாஸ்திரமே இருக்குமான்றதே சந்தேகம் தான். அந்த நிலையில இருக்கச்சே ஒண்ணுமில்லே பிரம்மம் மட்டும்தான், அதுக்கு விபூதி கிடையாது, குணம் கிடையாது, உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அத்தனை சொல்லிருக்க சர்வம் சூன்யம் அவன் சொன்னதுக்கு தேவையில்ல போட்டுருக்க. ஆனால் பௌத்தம் எல்லாத்தையும் சூன்யம் சொன்னா, ஆனா அத்வைதமோ நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம் ஏகமேவ தத்துவம். இதாவுடைய வார்த்தை. நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம் ஏகமேவ தான். அந்த பிரம்மத்துக்கு விசேஷங்கள் கிடையாது. அதாவது பிரம்மத்துக்கு வார்த்தை இருக்க, அந்த வார்த்தையே கிடையாது. பிரம்மத்துக்கும் சொல்லாத பிரம்மம்
பிரம்மத்துக்குன்னா இன்னும் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. அப்ப ரெண்டாவது வந்துருங்க பிரம்மம். பிரம்மன் மட்டுமே உண்டு. பிரம்மம் எப்படி? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்ம இவ நாபரகா இது வேதாந்த டிண்டி மகா. இதான் நீங்க உட்கார்ந்து இருக்க இல்லையா, நீங்க அத்தனை பேரும் போய், நீங்க அத்தனை பேரும் போய் பிரம்மம் மட்டுமே சத்தியம், நானும் போய் நீங்க கேட்டு இருக்க இல்லையா, நீங்க கேட்கிற அத்தனை பேரும் போய் கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நீங்க அத்தனை பேரும் போய் நானும் போய் அப்ப அத்வைத்த பதம் என்ன? ஆனா இதுதான் உலகம் முழுவதும் பழி இருக்கு. நீங்க எங்க போனாலும் அத்வைத்தை பத்தி தான் பேசுவா. எந்த இடத்துக்கு போனாலும் சரி அத்வைத்து தான் உலக பல்கி பறவை கிடக்கு. அவ அந்த அத்வைத்தோட ஆச்சாரியான இருப்பாங்க. ஆனந்தா ஆனந்தான் கடைசியில பின்னாடி போட்டுப்பா. கடைசியில ஏதோ பேரு முன்னாடி இருக்கும் ஆனந்தா, ஸ்ரீவாஸ் போட்டுக்கிறாள் பட்டாச்சாரி, இது மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிறாள் ஆனந்தான்னு போட்டுப்பா. என்ன ஆனந்தானா? ஒரு ஆனந்தம் கிடையாது, சோகம் தான். சோகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சோகம் சோகம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. சோ அகம் சோ அகம் சோ அகம்னா என்ன அர்த்தம்னா சகா, சகான்னா பிரம்மம், அகம்னா ஜீவாத்மா. சகா அகம், அந்த பிரம்மமே ஜீவாத்மா. அதத்தான் சோகம். அந்த சோகமே சோகமா போயிடுவாங்க. இவருடைய வார்த்தையே சோகமா இருக்கு. சகா அகம் தான் சோகம். சகான்னா பிரம்மம், அகம்னா ஜீவாத்மா. சக அகம் பிரம்மமே ஜீவாத்மா, அந்த பிரம்மமே ஜீவாத்மா அப்படின்னு அந்த சோகத்தை கொஞ்சம் வேகமா சொல்லி பாருங்க. அதுவே சோகமா இருக்கு. அதுவே சோகமா இருக்கா? அதை தவிர பிரம்மத்தை தவிர ஆத்மானு தனித்து ஒண்ணு இல்லை. பிரம்மத்தை தவிர ஆத்மானு தனி கிடையாது. ஏன்? பிரம்மத்துக்கே சரீரம் இல்லை, பிரம்மத்துக்கே சரீரம் இல்லை, சின்னத்துக்கே குணங்கள் இல்லை, பிரம்மத்துக்கு விபூதி இல்லை. லீலா போதி நித்தியோபதி சீவைன்னு சொல்லிட்டு போனோம் கிடையாது. அப்பனா ஒரு மோட்சம் என்ன பின்னாடி வச்சு அப்ப சீவைக்கு ஒண்ணு கிடையாது, எதுவுமே கிடையாது. லோகமே இல்லையா, இந்த விபூதியே கிடையாது, இதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, விபூதியே இல்லை. அப்ப சொல்பவனும் பொய், கேட்பவனும் பொய். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த சொல்லப்படுவதும் பொய். சொல்பவனும் பொய், கேட்பவனும் பொய். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்கணும், அந்த வார்த்தையும் பொய், மூணுமே பொய். சொல்பவனும் பொய், கேட்பவனும் பொய், சொல்லப்படுவோம் பொய். இதுதான் சக்கரவர்த்தி. இந்த மதத்தை எப்படி உபன்யாசம் ஒருத்தர் உபன்யாசம் சொல்லிட்டு இருந்தா, ஒரு வித்தியாசத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு உபன்யாசம் என்ன பண்ணார், அண்ணா அத்வைத்த மதத்தை உபன்யாசம் பறக்க உபன்யாசம் பண்ணார். 4:30 6:30 இனிமேல் இதே டைம் வச்சுக்கோம். 4:30 to 6:30 உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். உபன்யாசம் முடிஞ்சிட்டு அத்வைத உபன்யாசம். அத்வைத உபன்யாசம் என்னது? எல்லாம் போய் பிரம்ம ஒன்னே சத்தியம், பிரம்ம சத்தியம் ஜெகத் வித்யா ஜீவோ பிரம்ம நாபரகா இது வேதாந்த டீண்ட மகா. பிரம்ம ஒன்னே சத்தியம். அப்பனா என்ன அர்த்தம்னா, நீங்களும் போய் அடியனும் போய் பிரம்ம மட்டுமே சத்தியம். நன்னா உபன்யாசம் சிக்ஷாலாம் கேட்டுட்டா, நன்னா கேட்டுட்டா ஆச்சு. ஆச்சு கிளம்பி போனோமோ, நாங்க 6 லட்சம் கிளம்புறோமோ, யாரை வந்து ஆக்கி போறா இல்லையா, அதே மாதிரி அவளும் கிளம்பி போனோம். கிளம்பி ஒருத்தர் போனோம். சிக்ஷா 4-8 பேர் கேட்டு இருக்கா. ஆச்சாரன் கிளம்பியாச்சு, சிக்ஷை சொன்ன ஆச்சாரன் கிளம்பியாச்சு, சிக்ஷாலும் கிளம்பியாச்சு. கிளம்பி வெளியில காட்டு பாருங்க போயிட்டு இருக்குது. புலி தோட்டம் வந்து புலி தோட்டத்து புலி தோட்டம் ஒண்ணே இல்லை பெசாவது பாலா. புலி வந்த உடனே என்ன ஆயிடுன்னு தெரியல. ஆச்சாரம் ஒரு பக்கம் ஓடுறா, 4 சிக்ஷா ஒரு பக்கம் ஓடுறா, இந்த பக்கம் 4 சிக்ஷா ஓடிட்டா. இப்படி ஓடி தப்பிச்சா போறோம்னு ஒரு சிக்ஷா அடிச்சுன்னா என்ன ஆகுது? காட்டு மாறுது. அதுவும் 4 பேர் இந்த சிக்ஷா இந்த பக்கம் மேற்கு பக்கம் ஓட்டா, 4 சிக்ஷா தெற்கு பக்கம் ஓட்டா, ஆச்சாரன் வடக்கு பக்கம் ஓடிட்டா. ஓடிக்கிட்டு ஓடிட்டா. எப்படியோ தப்பிச்சோம் நினைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவாவா போக எடுத்து வந்து சேர்ந்துட்டா. சேர்ந்த உடனே இந்த சிஷ்யம் என்ன பண்ணா, சிஷ்யாட்டுக்காலே ஆச்சாரம் அத்வைத்தம் உபதேசம் பண்ணாரு. சிஷ்யா என்ன பண்ண ஆச்சாரம் பிடிச்சிருந்தார். என்ன நீ தப்பா சொல்லியிருக்கேன், இந்த புலி வந்தது இல்லையா, எதுக்காக ஓடினே நான் சிஷ்யன் கேட்டான். புலி வந்ததுன்னு ஒண்ணு நீ தானே சொன்ன, எதுவுமே பொய்ன்னு சொல்லிட்ட, பிரம்ம மட்டுமே சத்தியம். இப்ப புலி வந்ததும் பொய் தானே, நீ எதுக்காக ஓடினேன்னு கேட்டான். யார் கேட்டான்? சிஷ்யன் கேட்டான். பாஸ்ட் வந்து உண்மைதானே, பிரம்மத்தை தவிர மற்ற அத்தனையும் பொய், இதுதானே உண்மை. அப்ப புலி உண்மையா பொய்யா? புலி பொய் தானே. எப்ப புலி பொய்யாச்சோ, பொய்யான புலியை பார்த்து நீ எதுக்காக ஓடினேன் அப்படின்னு சிஷ்யன் புடிச்சு நான் ஆச்சாரனை பார்த்து அவர் சொன்னார், நீ அத்வைத்தத்தையும் ஒன்னும் சரியா புரிஞ்சுக்கலேன்னு. என்ன நான் புரிஞ்சுக்கல, நான் கேட்டது ஏதாவது தப்பு இருக்கா? நீ அத்வைத்தத்தையும் ஒன்னும் சரியா புரிஞ்சுக்கல, உட்காந்துக்கணும் ஆசுவாசப்படுத்திக்கோ. நீ ஓடி வந்ததுனால உனக்கு ஒன்னும் புரியல, இத்தனை நாள் பொன்னியாசம் கேட்டேன், இன்னொரு உனக்கு புரியலையே. புரிஞ்சுட்டேன், எல்லாமே பொய்ன்னு சொன்னேன், பிரம்மம் ஒண்ணுதான் சொன்னேன், மற்றதெல்லாம் பொய் மித்தியான்னு சொல்லியிருக்கேனோ புரிஞ்சுனேன். அதனால கேட்கிறேன் நான். இல்ல என்ன நீ புரிஞ்சுக்கிற, இப்ப நீ என்ன கேட்ட, புலி வந்தது ஏன் ஓடினேன்னு தானே கேட்டேன். அதுக்கு நான் பத்தி சொல்லணுமானோ இதெல்லாம் கேட்டுக்க இல்லையா. இப்ப புலி இப்ப சொல்ற கேட்டுக்கோ, அந்த புலி வந்ததே பொய், நீ கேட்டதே பொய், இப்ப நான் சொல்றதே பொய், எல்லாமே பொய். இதுதான் சட்டம். புரியுதா? இதுதான் சட்டம். இப்ப இதுக்கு என்ன திருஷ்டாந்தம் சொல்ல முடியும்?
புலி வந்ததுன்னா ஓடக்கூடாது. அப்ப மித்தியாதுன்னா இப்ப அந்த அத்வைத்தம் அவனுக்கு தெரிஞ்சுருக்கா தெரியலையா? இப்ப அத்வைத்தம் இப்ப ஏன் அந்த சிஷ்யன் அந்த வார்த்தை கேட்டான்னா, சிஷ்யனுக்கு அத்வைத்தம் தெரியல. அத்வைத்தம் தெரிஞ்சதா பிரம்ம கிட்டே மற்றது கிடையாதுன்னு புரிஞ்சுட்டு இருப்பான். ஆனா ஆச்சாரியனுக்கு அத்வைத்தம் தெரிஞ்சாதான உபதேசம் பண்ண முடியும். எப்ப அத்வைத்தம் தெரிஞ்சுட்டோ பிரம்மத்தை தவிர மொத்தத்தையும் போய் தெரிஞ்சுட்டு இருப்பாரு. அதனாலதான் சிஷ்யன் கேட்கறான். சிஷ்யன் கேட்டோன்னே அப்ப ஆச்சாரியன் சொல்றாரு, நீ கேட்டு இருக்க, இந்த கேட்டதே போய், புலி வந்ததே போய், நான் துரத்தினதே போய், நான் இங்க ஓடி வந்ததே போய், இப்ப நீ கேட்கறதும் போய் அப்படின்றார். இதுதான் அத்வைத்தம். ஏன்னா இதுதான் புரிஞ்சு. அதனால்தான் அத்வைத்தின் பிரதான கொள்கை சொன்னார். அத்வைத்தின் படி ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான் இருக்கு, வேற ஆத்மாவே கிடையாது. பிரம்ம ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணாரு, ஒரு பிராமணர் என்ன பண்ணாரு, அந்த அத்வைத ஆச்சாரன் நேரா போனார். நேரா போயிட்டு, சுவாமினே ஒரே ஒரு ஆத்மா தானே இருக்கு, மற்றதும் கிடையாது. ஆமா ஒண்ணுதான், மற்றதெல்லாம் போய் மிச்சா கிடையாது. அப்ப இனிமே என்ன சஞ்சாவனம் பண்ண சொல்லாதுன்ட்டு. ஒரே ஒரு ஆத்மா தானே இருக்கு, நான் எதுக்கு சஞ்சாவனம் பண்ணணும்? அந்த ஆத்மா தான் நானா பொய்யாச்சே, பொய்யாவணும் நான் எதுக்கு நான் சஞ்சாவனம் பண்ணோம் அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னார், இந்த அத்வைத சொல்றாரு, இல்ல இல்ல நீ பண்ணி ஆகணும். ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனா அந்த ஆத்மா ஒருவேளை உன் சரீரத்துல இருந்தா, எந்த சரீரத்தில் இருக்குன்னு தெரியாது. அந்த ஆத்மா எந்த சரீரத்தில் இருக்குன்னு தெரியாது, எல்லாமே போய் தான். ஆனா எந்த சரீரத்திற்கும் தெரியாது இல்லையா, அதனால நீ பண்ணித்தான் ஆகணும் தெரிவிக்கிற. எதுக்கு சொல்றேன்னா, அந்த நிலையில ஆக அத்வைத்தத்துப்படி பிரம்மம் ஒன்றே சத்தியம், ஜீவாத்மாவுக்கும் பிரம்மத்திற்கும் வேறுபாடே கிடையாது. ஜீவாத்மாவும் பிரம்மத்துக்கும் வேறுபாடு கிடையாது. ஆத்மாவும் பிரம்மம் ஒன்று, ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று. சிவைத்த சம்பிரதாயத்தின்படி பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு இப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அத்வைத்தத்தின்படியே ஆத்மா எப்படி இருக்குன்னா, நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம் அனுபூதின்னு சொல்லுவா. அப்படின்னா ஞான மாத்திரம் ஆத்மா, ஆத்மாவுக்கு ஞானம் இல்லை. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு ஞானம்னா ஆத்மா வேறு ஞானம் வேறுன்னு வருது. ஆத்மாவே ஞானம், அதான் ஞானமாகவே இருக்கும். அது உருவம் கிடையாது, நீ உருவமே கிடையாது, எதுவுமே கிடையாது. நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம், விசேஷமா அற்றது. ஆத்மா எந்த விசேஷம் அற்றது, நிர்விசேஷ சின்மாத்திர உருவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நின்றனும் இருந்தவாறும் பிறந்தவாறும் நிலைப்பறியன ஒன்றலா அருவாய் அருவாயினின் மாயங்கள் நின்று நின்று நினைக்கின்ற உன்னை எங்கனம் நினைத்தவன் பாவியேற்கு ஒன்றினே சொல்லையா உலகம் உண்ட ஒன்றுடனே ஆழ்வாத்திருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அத்வைத்திருக்கார். அப்ப அந்த பரபிரமம் எப்படி இருக்குன்னா அனிர்வசனீயம். சரி, பரபிரமம் எப்படி இருக்கு சுவாமி? எப்படி இருக்கும்? எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்ப இல்லையா? இருக்கு. இல்லைன்னா இருக்கு. எப்படி இருக்குன்னா என் வாயாலே சொல்ல முடியாதபடி இருக்கும். அனிர்வசனீயம், ஒரு வாக்கியத்தை வைத்துக் கொண்டு அந்த பிரம்மத்தை இப்படி இருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்படின்னு சொல்லியாச்சுன்னா அப்ப அந்த வாக்கு உண்மையான்னு கேட்கும். அந்த வாக்கு உண்மையாயிடுச்சுன்னா பிரம்மத்தை தவிர இன்னொரு வாக்கு உண்மைன்னு வந்துடுறதுன்னு அவர் ரொம்ப ஜாகிரதையா சொல்றாரு. அந்த பௌத்தனுடைய நிச்சயத்தை அப்படியே ஃபாலோ பண்றாரு. அப்ப அந்த அனிர்வசனீயம் இன்னபடி இருக்குன்னு சொல்லவே முடியாது. உயரமா இருக்குமா உள்ளமா இருக்குமா எதுவுமே தெரியாது. ஞான மாத்திரம் பிரம்மம், ஞானம் தவிர மற்றொரு. அப்படியானா ஞானம் உடையதாக இருக்காதுன்னு என்ன அர்த்தம்? ஞானம் உடையதாக, பிரம்மத்துக்கு ஞானம் என்று சொல்லாதே, பிரம்மமே ஞானம், பிரம்மத்துக்கு ஞானம் இல்லை. புரியுதா? பிரம்மத்துக்கு ஞானம் என்ன அர்த்தம்? பிரம்மம் வேறு ஞானம் வேறுன்னு அர்த்தம். இப்ப சிவைஷ்ணவ சம்பிரதாயத்துப்படி பிரம்மமே ஞானம் உண்டு, பிரம்மத்துக்கு ஞானம் உண்டு, ரெண்டுமே ஒத்துட்டு இருக்கா. ஆனா அவா தட்டில பிரம்மத்துக்கு ஞானம் இல்ல, பிரம்மமே ஞானம். அப்ப பிரம்மமே ஞானம் பிரம்மத்துக்கு ஞானம் சொன்னா பிரம்மம்னு ஒரு தத்துவம், அப்புறம் ஞானத்துக்கு மற்றொரு தத்துவம். அப்ப ரெண்டாயிரத்து இல்லையா? ஆனா ரெண்டாவது தத்துவம் ஒன்று சொல்ல மாட்டார். ஏகமே அத்விதீயம் பிரம்மம், நிர்விசேஷ சின்மாத்திர பிரம்மம். இதுதான் பிரம்மம் மட்டுமே சத்தியம். இதுதான் அவர் மதம். பிரம்மம் மட்டுமே சத்தியம் சொல்றாரு. சரி சுவாமி, நாம் கண்ணால எதெல்லாம் பார்க்கப்படுகிறதோ அது அத்தனை மித்தியா, எதெல்லாம் பாக்குறோமோ அத்தனையும் மித்தா, அதாவது பொய்யின்றார். ஆனா இது எத்தனை நமக்கு தெரியட்டே சுவாமி. வேலை பாக்குறேன், வேலை உபன்யாசம் வந்து வேலை பார்க்க நம்ம தெரியாது, வேலை பார்க்க நல்லதுக்கு புத்தகம் வச்சுட்டு தெரியாது, இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எப்படி நீ மித்தியா சொல்லலாம்? மித்தியா நல்லா தோன்றது சுவாமி, கண்ணு நல்லா தோன்றது, பிரத்யட்சமா தோன்றது, பிரத்யட்சமா தோன்றது. ஏன்னா பிரத்யட்சத்தை மட்டும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிரத்யட்ச சுவாமி எப்பவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். வேதமே பிரத்யட்ச விரோதமா பேசவே பேசாது. சில பேர் என்ன சொல்லுவா, பிரத்யட்ச விரோதமா வேதம் பேசாது. அதே நேரத்தில் பிரத்யட்சத்தை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது
அந்த அதாவது ஒரு சூத்திரம் வருது இல்லையா? அப்ப இந்த விஷயம் நிறைய டிஸ்கஸ் பண்ற. அப்ப நான் சொல்றேன் அந்த விஷயம் சொல்றேன். அப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம கண்ணால எல்லாம் பார்த்துட்டு இருக்கமே, ஒவ்வொன்னும் பாக்குறமே, பார்த்துட்டு இருக்கச்சே எல்லாம் கேட்டோம். அவர் ரொம்ப அழகா சமாதானம் சொல்றாரு. இதெல்லாம் ஒரு உபாதி மாத்திரத்தால தோன்றது. ஒரு உபாதி என்ன அர்த்தம்னா, உபாதியை பிரதிபலிக்கிறது. பிரதிபலித்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அது அவித்யை முடிந்து இருக்கு. அவித்யை என்ன, ஒரு உபாதி ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு அந்த மூடிட்டு வெளியாலே உனக்கு இதெல்லாம் பலவா தெரியுது. லோகம் தெரியுது, வா தெரியுறா புத்தகம் தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா அந்த அவித்தை கலைஞ்சிட்டு வச்சுக்க, அப்ப பிரம்மம் ஒண்ணுதான், பார்த்தது கிடையாது. அதுவே மோட்சம். சீவை குண்டத்துக்கெல்லாம் கிடையாது. அனுபவ தெரிந்த பிரீத்திகாரிய கைங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீ பிரம்ம சத்தியம் ஜெகத் வித்யா ஜீவா அப்படின்னு புரிஞ்சுட்டு, பிரம்ம ஒக்கட்டே வரணும் ஒரு கிடையாது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதன்படி நின்றுட்டு, அதுவே மோட்சம். மோட்சம் தனி லோகம் கிடையாது. இதுக்கு சொல்ல இந்த தனி லோகம் தான் வந்துருது. இதுவே மோட்சம். இதுதான் இந்த அவித்யா ரெண்டு விதமா எடுத்திருக்காரு. என்னன்னா ஆச்சாதிக அவித்யா, விக்ஷேபகரி அவித்யா. ரெண்டு அவித்யா உண்டு. ஆச்சாதிக அவித்யா, விக்ஷேபகரி அவித்யான்னு வருது. இந்த பிரம்மத்தை அவித்யா மூடுறது இல்லையா? பிரம்மத்தை அவித்யா மூடுனா அவர் அப்படித்தான் சொல்றார், மூடுன்னு சொல்றார். எது போலன்னா பிரம்மத்தை அவித்யா மூடுன்றாரு. எது போலன்னா சூரியன் அண்ணா பல பலன் இருக்கு. சூரியன் உதிக்கிறானோ பல பலன் இருக்கு. ஆனா சூரியனை இருட்டு மூடுமோ? சூரியன் வந்தா இருட்டு விலகி போயிடுது. ஆனா சூரியனை இருட்டு மூடுமா போல பிரம்மத்தை அவித்யா மூடுகிறது அவர் சொல்றது. இதான் திருட்டாந்தம். சூரியனை இருட்டு அவரை பிரம்மத்தை அவித்யா. ஏன்னா பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம், சூரியனும் ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசமா இருக்கக்கூடிய சூரியனை இருட்டு மூடுமா போல பிரம்மமும் ஸ்வயம் பிரகாசமா இருக்க, தனக்கு தானே பிரகாசிக்கும். பிரம்மத்துக்கு இன்னொரு பிரகாசத்தை கொடுக்க வேண்டாம், தனக்கு தானே பிரகாசிக்கிறது. அதுதான் அவித்யா இருட்டு மூடு இருந்தார். இதுக்குதான் ஆச்சாதிக அவித்யான்னு பேரு. ஆச்சாதிக அவித்யான்னு பேரு. அந்த ஆச்சாதிக அவித்யான்னா மூடுகிற வஸ்திரத்தை தான் ஆச்சாதிகா. அப்படி வஸ்திரத்தை போட்டு மூடுறோமோ, ஒரு விளக்கு இருக்கு, விளக்கு பக்கத்துல ஒரு வஸ்திரத்தை வச்சிருவோம், துணி வச்சுட்டோம், துணி வச்சு இந்த பக்கம் வெளியே வருமா? வராது இல்லையா? அதே போல இந்த ஆச்சாதிக பிரம்மத்துக்கு அவித்யான ஒரு கர்மா இருக்கு. அது என்ன பண்றது? மூடின உடனே நீங்க எல்லாம் தெரியுது. நம்ம நல்லா தெரியுது, நம்ம தெரியுது. எனக்கு அந்த ஞானம் வந்துச்சோ, பிரம்மா மட்டும் தான் உண்மை, மத்தெல்லாம் போய் அப்படின்னு ஞானம் வந்துட்டோன்னே நீங்க எல்லாம் தெரிய மாட்டோம். அதுவே எனக்கு மோட்சம், அதுவே மோட்சம். இது ஆச்சாதிக அவித்யான்னு பேரு. இப்ப புரியத்தான் சொல்றேன். அவித்யா முடிஞ்சோட பிரம்மன் நல்லா தெரிஞ்சுட்டுனா அப்ப இவர் உண்மை, இவர் உண்மை, அவர் உண்மை, புத்தகம் உண்மை, இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைக்க மாட்டேன். எதுவுமே உண்மை வேண்டுமென்னு இல்லாத போய் இருக்குன்னு பிரமிக்கிறது. இது எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. அவர் சாஸ்திர வாக்கியத்தை வச்சுதான் இருக்காரு. நாம நினைக்கிற மாதிரி இல்ல. எது சொன்னாலும் சரி சாஸ்திர வாக்கியத்தை கொடுத்தா வைக்கிறதா. அப்புறம் அதுக்குதான் பிராந்தின்னு பேரு. பிராந்தினா என்னன்னா, பிராந்தினா ஆங்கில பிராந்தி இல்ல, இந்த பிராந்தினா மழைக்கு போறது, அப்படி விளங்குறது இல்லையா? அதனால எது போலன்னா ரஜ்ஜு சர்ப்பத்தை போலன்னு தெரிவிக்கிற. அதுக்கு ரஜ்ஜு கீழே, ரஜ்ஜுனா கயிறு கீழே கிடந்தது, கீழே கிடந்தது கயிறு. ஆனா இருட்டுல கயத்தை பார்த்து என்ன நினைக்கிறது? பாம்புன்னு நினைக்கிறனோ? இருட்ட கயத்தை பார்த்து பாம்பு நினைக்கணும். அது போல இது இத்தனையும் போய் அவித்யா என்கிற இருட்டால இல்லாத தத்துவத்தை இருக்குன்னு நினைக்கிறேன். எது போல கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைக்கிறேன். எதால கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சேன்? என் கண்ணுல ஏதோ ஒரு கோளாறு, ஏதோ ஒரு குறை இருக்கு. அப்ப என் கண்ணுல குறை இருக்கிறபடியால தானே இல்லையே சமயம் இருட்டு அதுதான் சொல்லிருக்கேன். அந்த இருட்டிலேயே சில வஸ்துக்கெல்லாம் பார்த்து இது இருட்டாதான் தெரியுதுனோ. அப்ப எனக்கு தெரியாதுதானே என் கண் கோளாறு. என் கண் கோளாறானபடியாலே அந்த கயத்தை பார்த்து பாம்பு நினைக்கிறேன்னு. அதே போல என்னுடைய அந்த பிரம்மத்துக்கு அவித்யான்னு மூடிட்டு இருக்கு, அது கோளாறு. அந்த கோளாறு ஆனபடியால என்ன நினைக்கிறது? இது அத்தனையும் உண்மை, இது அத்தனையும் உண்மை, இது அத்தனையும் உண்மை அப்படின்னு நினைக்கிறது. அதுதான் எனக்கு ஏற்பட்ட துவைத்த ஞானம். துவைத்தன ரெண்டு, அத்வைத்தன ரெண்டு அல்ல அப்படின்னு அர்த்தம். துவைத்தனா ஒண்ணு, ரெண்டு. அந்த துவைத்த ஞானம் போய் அத்வைத்த ஞானம் ஏற்பட்டா அதுவே மோட்சம். அப்ப இங்க என்னதான் தெரிகிறது? அப்ப இந்த மதம் என்னன்னா மற்றொன்று அவித்தை இல்ல, விக்ஷேபகரியானது தன்னையே பலவாக மறிக்கிறது. முதல்ல நினைக்கிறது இது விக்ஷேபகரி ஒண்ணு, ஆச்சாதிக அவித்யான்னு சொன்ன. மறைக்கிறது என்ன? மறைக்கிறது ஆச்சாதிக அவித்யா. மறைக்கிறதுனா ரெண்டு அவித்யா இருக்கு. அவித்யான்றது ரெண்டு அவித்யா. ஒண்ணு ஆச்சாதிக அவித்யா, மத்தொன்னு விக்ஷேபகரி அவித்யா. ஆச்சாதிக அவித்யா மறைக்கிறது, விக்ஷேபகரி அவித்யா மறைச்சதுக்கு அப்புறம் உங்களெல்லாம் காட்டிகிட்டே இருக்கு. ஓ இவாலாம் தெரியுறா, இவாலாம் தெரியுறா, இவாலாம் தெரியுறா, இவாலாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது இல்ல, பேரெல்லாம் ஓடிட்டு தெரியுதுனோ, இதெல்லாம் தெரியுதுனோ. இதுக்கு விக்ஷேபகரி அவித்யா வருது. ஆக ஒண்ணு ஆச்சாதிக அவித்யா, இது எல்லாம் பிரம்மத்தின் ஞானத்தை முடிடும்.
அதுவே வெவ்வேறு தோற்றத்தில் இருக்கிறியா, அதுக்கு விச்சேதுகிற அவித்யானது. இது அத்தனையும் பொய் மித்யா அப்படின்னா இதெல்லாம் எப்ப மாறும் சுவாமி? எப்ப மாறும்? இதெல்லாம் பொய் பொய்ன்னு சொல்லிடுறேன். எப்ப மாறும்னா, அதாவது அவருக்கு சம்பிரதாயத்தைப்படி யாரும் கிடையாது. ஆனா இதெல்லாம் எப்ப நமக்கு உண்மையில புரியும்னா, அவித்தை நீங்கிட்டா உண்மை புரிஞ்சுவிடும். அவித்தை என்னன்னா, நான் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்த்துட்டு இருக்கேன், ஏன் எனக்கு அவித்யா இருக்கிற அப்படியால பார்த்துட்டு இருக்கேன். அந்த அவித்யா போயிடுச்சுன்னா நீங்கிடுச்சுன்னா, ஓ இதெல்லாம் உண்மை, இது எதுவுமே கிடையாது அப்படின்றது ஐயோ நல்லா புரிஞ்சிடும். அது எப்படி தெரியும்? அது என்ன பண்ணும்னா, சாஸ்திரத்துல ஒரு உயர்ந்த வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அந்த வாக்கியம் சொல்லுது, தத்துவமசி ஸ்வேதகேது ஐததாக்கியம் இதம் சர்வம் தத்வம் ச ஆத்மா தத்துவமதி ஸ்வேதகேசோ. யுக்தாலகர் தகப்பனார் இருக்கார். அந்த தகப்பனார்கள் ஸ்வேதகேதுவை பார்த்து சொல்றார். ஸ்வேதகேது இது சாந்தோபநிஷத்துல சத்யத்யா பிரபாடத்துல 6வது பிரபாடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிள்ளை ஸ்வேதகோசி இருக்காரே, பாரசாலைக்கு போயிட்டு வந்தார். பாரசாலைக்கு போயிட்டு வந்தோடனே வந்து நிக்கிறான். 12 வருஷம் பாரசாலை ஆயிடுச்சு. பாரசாலை முடிச்சுட்டு வந்து நின்று வந்து சப்தோசி அப்படி மரமாறி நின்றுட்டு இருக்கான். யாரு? ஸ்வேதகேது தான் பிள்ளை, உத்தாரகன் தகப்பனார். இந்த சாஸ்திரத்துக்கு இந்த 2 பேரும் என்ன யோசிக்கும். சாஸ்திரம் என்ன பண்ணா, இந்த மண்ணு குடம் இதுதான் உத்தாரகம் சொன்ன, எதுவுமே சொல்லாது. ஸ்வேதகேது உத்தாரகன் சொல்லிடும். இந்த சப்தத்தை எங்கிட்டு கண்டுபிடிச்சு தெரியாது, அது சொல்லிட்டே இருக்கும். உத்தாரகர்ன்றது தகப்பனார், ஸ்வேதகேது பிள்ளை. அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஐததார்த்தம் தத்துவமதி ஸ்வேதகேதுவன் வந்துட்டு இருக்கும். அப்ப உத்தாரகன் தகவல் என்ன பண்றாருன்னா, ஸ்வேதகேதுவாது கேட்கிறார், நீ பாரசாலைக்கு போயிட்டு 12 வருஷம் படிச்சுட்டு சப்தோஷம் வந்து நின்றுட்டான். நின்றுட்டு அவன் நிக்கிற தோரணையை பார்த்தாலே இவன் ஒன்னும் தெரிஞ்சிட்ட மாதிரி தெரியல. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தா 4 மணிக்கு வரணும், வரைச்சே பார்க்கணும், தாயார் பார்க்கணும், தகப்பா இருக்கும்போது தாயாரா பார்க்கணும். பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும், இவன் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கானா, ஏதோ சத்தம் போட்டு வந்திருக்கானா, ஏதோ பண்ணிருக்கானா தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரவணைச்சு கொண்டு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல இந்த தகப்பனார் பார்த்தவங்க 12 வருஷம் என்ன கத்துண்டானே தெரியலையே, மரம் மாறி நிக்கிறானா, ஒண்ணுமே தெரியல போட்டிருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டார். பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து உடனே தகப்பனா இருக்கிறார். நீ ஒன்னும் கத்துக்கலையான்னு போட்டுருக்கு, அப்படி சந்தேகமா இருக்கேன்னு கேட்டார். அந்த பிள்ளை கேட்டா, அப்ப அந்த பிள்ளைக்கு நான் ஏன் கத்துக்கலன்னு சொல்றேன், நான் ஒண்ணு கேட்கறேன், அது பதில் சொல்லியான்னு கேட்டான். என்ன கேட்க போறேன்? எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் தெரியாததெல்லாம் தெரிந்ததாக இருக்குமோ அந்த ஒன்றை தெரிஞ்சு முடியான்னு கேட்டான். இந்த கேள்வியே கஷ்டமா இருக்கும். எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால், நீ சாங்கியத்தை சொல்லல, சங்கீதத்தை என்ன சாங்கியத்தை பெருசா எடுத்திருக்க சுவாமி. எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் தெரியாததெல்லாம் தெரிந்ததாக இருக்குமோ அந்த ஒன்றை தெரிந்து கொண்டாயான்னு அவன் கேட்டான். எனக்கு இது புரியவே இல்லையே. யாரு? அந்த ஸ்வேதகேது புரியவே இல்லை. மறுபடியும் சொல்லு, எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் தெரிந்தாததெல்லாம் தெரிந்திருக்குமோ, அதாவது காணாததெல்லாம் கண்டதாகுமோ, கேட்காததெல்லாம் கேட்கதாகுமோ, உணராததெல்லாம் உணர்ந்ததாகுமோ, அறியாததெல்லாம் அறிந்தது ஆகுமோ அந்த ஒன்றை நீ தெரிந்து கொண்டாயான்னு அவன் சொன்னா. நான் தெரிஞ்சு கொண்டேனா இல்லையான்றது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல இந்த மாதிரி வஸ்து ஒண்ணு இருக்கான்னு கேட்டார். புரியாது, நான் சொல்றது புரியாத. எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் தெரிந்தாததெல்லாம் தெரிந்து கொண்டதா ஆகுமோ அந்த ஒன்றை தெரிந்து கொண்டாயா அப்படின்னு அந்த மாதிரி முதல்ல நான் தெரிஞ்சுக்கலாம் அது அப்புறம் இருக்கட்டும், 2ஆம் பட்சம் இருக்கட்டும். முதல்ல அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்கா, அதுவே எனக்கு தெரியலையே. அந்த மாதிரி ஒரு வஸ்து இருக்கானே தெரியலையே, அது தெரிஞ்சு கொண்டு ஆகுமான்னா உலகத்துல இத்தனை தெரிஞ்சு ஆகாதான்னா, இல்ல அதை மட்டும் ஒண்ணு தெரிஞ்சுட்டா வச்சுக்கேன், உலகத்துல எல்லாம் தெரிஞ்சுதான் ஆகும். எப்படி ஆகும்னு கேட்டான். ஆச்சரியமா ஒரு பதில் சொல்றார். இப்ப மண் இருக்கு, மண்ணை பாக்குறோம், மண்ணை தெரிஞ்சுட்டா மண்ணால் ஆக்கப்பட்ட பானை, சட்டி, சரா, சடக்கு, மரக்கு, பொம்மைகள் எல்லாம் தெரிஞ்சுமா இல்லையா? தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? மண்ணை பார்த்த உடனே மண்ணால் ஆக்கப்பட்டதான் தெரிஞ்சுதா இல்லையா? ஒரு பானை இருக்கு, சட்டி இருக்கு, மரக்கு இருக்கு, சரா இருக்கு, பொம்மை இருக்கு, என்னென்னவோ இருக்கு. அப்ப அந்த மண்ணால் ஆக்கப்பட்ட தன்மைகள் எதனால தெரியுது? மண்ணா பார்த்தா மண்ணால் ஆக்கப்பட்ட தன்மைகள் நமக்கு தெரியுதுனோ. தங்கம் இருக்கு, தங்கத்தை பார்த்த உடனே வட்டியானம் இருக்கு, அட்டிகை இருக்கு, நெக்லஸ் இருக்கு, தோடு இருக்கு, இது இருக்கு, எத்தனையோ இருக்கு இல்லையா? செயின் இருக்கு, வளையல் இருக்கு, என்னென்னும் இருக்கு இல்லையா? அப்ப தங்கத்தை பார்த்தா தங்கம் காரணம், காரியம் எது? வட்டியானம், தோடு, மூக்குத்தி எல்லாம் இருக்கு இல்லையா? அப்ப காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியத்தை தெரிஞ்சுக்கலாமோ? காரணம் மண்ணு, அந்த மண்ணை தெரிஞ்சுக்கிட்டா குடம், மடக்க, சரா எதையும் தெரியுது, பொம்மை இதெல்லாம் தெரியுது இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுட்டா. அப்ப சொன்னார் அவரு, இல்ல எனக்கு நீ தெரிஞ்சுட்டு அப்புறம் இருக்கட்டும், இந்த மாதிரி வஸ்து இருக்குன்னே தெரியல, என் ஆச்சாரம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, ஒருவேளை அவருக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்லல, நான் தெரிஞ்சுக்கல. இந்த காலத்து குழந்தை எல்லாம் சொல்லுவா, அவருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ தெரியாதுன்னு எனக்கே சொல்லிக் கொடுக்கல, அவருக்கே தெரியல போட்டுமே, அந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியல. அதனால இன்னைக்கு இருக்க நான் ஒழுங்கா தெரிஞ்சுக்கல, நீ அர்த்தம் சொல்லேன்னா
தேவரீரே தெரிவிக்கலாமே. தகப்பனா உத்தாலகரை பார்த்துக்கிறார், கேது பிள்ளை, உத்தாலகர் தகப்பனா. அந்த தகப்பனா பார்த்து எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்த அந்த ஒன்றை தெரிந்து கொண்டாயான்னு அப்படின்னு காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியம் கிடைக்கும். காரணத்தை தெரிஞ்சு கொண்டா காரியம். பால் இருக்கு, பால் தெரிஞ்சுட்டா தட்டைப்பால் தெரியுது, தயிர் தெரியுது, மோர் தெரியுது, வெண்ணெய் தெரியுது, நெய் தெரியுது. அப்ப காரணம் எதுக்கு? பால் தானே. அப்ப பாலாக இருக்கக்கூடிய காரணத்தை தெரிந்து கொண்டால் அதனால வரக்கூடிய காரிய வஸ்துக்கெல்லாம் தெரியுது இல்லையா? மண்ணாக இருக்கக்கூடிய காரணத்தை தெரிந்து கொண்டால் அதனால வரக்கூடிய காரிய வஸ்துக்கெல்லாம் தெரியுது இல்லையா? தங்கமாக இருக்கக்கூடிய காரண வஸ்துவை தெரிந்து கொண்டால் அதனால வரக்கூடிய வட்டியானம் ஜிமிக்கு என்னென்ன இருக்கு அதெல்லாம் தெரியுது. அதே போல இந்த லோகம் இருக்கு, லோகமான காரியத்தை தெரியணும்னா அதுக்குண்டான காரணத்தை தெரிந்து கொண்டாயா? இதுதான் புரியுதா? இதுக்கு உண்டான அப்ப இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டாயா? இப்ப தங்கம் அது போல இதுதான் தெரிவிக்கிற. அப்ப அதே போல இந்த ஜெகத் அத்தனையும் காரியம், இந்த காரியம் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்க வேண்டும் இல்லையா? அதுதான் பரபிரம்மம். அந்த பிரம்மம் என்ற காரணத்தை தெரிந்து கொண்டால் அதன் காரியமான ஜெகத் அத்தனையும் தெரிந்து கொள்ளலாம். ஏ பிள்ளாய், நீ அந்த பிரம்மத்தை தெரிந்து கொண்டாயா? யார் கேட்கிறார்? கேட்கிறார். கேட்ட பார்த்து சாஸ்திரத்துல அந்த கொண்டைய, அதாவது காரணம் தெரிஞ்சாலே காரியம் தெரியும், காரணம் தெரியலன்னா காரியம் தெரியாது. அப்ப அந்த காரணம் தெரிஞ்சு கொண்டாதா அதை நீரே சொல்லணும்னு கேட்கிறான். உடனே கேட்ட உடனே அப்ப சொல்ற தகப்பனார், ஐக்கியம் இதம் சர்வம் தத் சத்தியம். இந்த வார்த்தை இனிமே அடிக்கடி வந்துட்டே இருக்கும். எங்கெங்கெல்லாம் அத்வைத்தம் கண்ட வரணுமோ இதுக்கு மகா வாக்கியம் பேரு. பிரதான இதை வச்சுட்டு இருக்காரு. இனிமே அதாதோ பிரபஜித்னாகோ முதல் சூத்திரம் அநேகமா இதுதான் நிறைய வரும். இதை பத்தி டிஸ்கஸ் பத்தவா பாருங்க. ரெண்டு பேருமே சங்கராச்சாராகட்டும் சுவாமி எம்பெருமானாகட்டும் அவ்வளவு அழகா டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நேரம் போறது தெரியாது. ஐததாக்கியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமதி ஸ்வேதகேதோ. உன் கண்ணால் பார்க்கப்படும் இந்த ஜெகத்து அந்த பிரம்மத்தை அதாவது அந்தராத்மாவா கொண்டது. இந்த பரபிரம்மம் நீயே ஆக இருக்கிறாய். வாக்கியம் பாருங்க. சங்கரன் சொன்ன தப்ப? இந்த பரபிரம்மம் நீயே ஆக இருக்கிறாய். வாக்கியம் ஐததாக்கியம் இதம் சர்வம், ஐததாக்கியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத் சத்தியம் ச ஆத்மா. அது அப்ப நீயாக இருக்கிறாய், அதை தெரிந்து கொள். பிரம்மமே நீ. வாக்கியம் இருக்கு. பிரம்மமே நீ. இதை கண்ணால் காணப்படும் வஸ்துக்கள் எல்லாம் இந்த பிரம்மம் அந்தரியாம இருக்குமோ அந்த பிரம்மமே நீ என்று தெரிந்து கொள். இருக்கு இருக்கு இல்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் மகாஞானி, அவர் இல்லாம ஒண்ணும் பரவாயில்ல. ஆனா இது எப்படி அர்த்தம் கொள்ளணும்னு சுவாமி சொல்றாரு, அதுதான் முக்கியம். அவர் அர்த்தம் தப்பா பண்ணிட்டார். புரியப்படாது. இந்திரர்க்கும் பிறவர்க்கும் முதல்வன் தன்னை இருநிலம் கால் தீர்வின் பூதமைந்தால் செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகின் ஒரு வார்த்தை திருநெடுந்தாங்கத்துல இது ஒரு பாசனம். இந்திரர்க்கும் பிறவர்க்கும் முதல்வன் தன்னை வேற புரியாது, அர்த்தம் புரியாது. இந்திரனுக்கும் முதல்வன், பிரமனுக்கும் முதல்வன். இருநிலம் கால் தீ நீர் விண் பூதமைந்தால் பஞ்சபூதங்கள் நீயே இருக்கின்றன. செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி. இந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. செந்திரத்த தமிழோசை, தமிழோசைக்கு ஒரு விசேஷனம், அதுக்கு செந்திரத்தை. செந்திரத்த தமிழோசை வட சொல்லாகி, தமிழோசை வட சொல்லாக மாறிட்டு. அப்படிதான் ஒரு அர்த்தம் வரும். அப்படிதான் அர்த்தம் வருது. அது அர்த்தம் இல்லை. செந்திரத்த தமிழோசையாகவும் இருக்கிறான், வட சொல்லாகவும் இருக்கான்னு அர்த்தம். அர்த்தம். ஆனா எழுதுக்கு பண்றது என்ன? செந்திரத்த தமிழோசை வட சொல்ல ஆகின்னு வருது இல்லையா? இப்ப ஒரு இந்த தமிழ் புலவன்ட்ட கொடுத்தா, தமிழ் படிக்கவன்ட்ட கொடுத்தா என்னன்னா அர்த்தம் தமிழோசை தான் வட சொல்ல ஆகி கொடுத்துருவான். அதனால முன்னாடி என்ன சொல்லியிருக்கு, பின் வியாக்கியானம் பஞ்சலட்சணம்னு பேரு. முன்னாடி என்ன சொல்லியிருக்கா, பின்னாடி என்ன சொல்ல போறா, அந்த ரெண்டுக்கும் எந்த விதமான முரண்பாடு இல்லாம நடுவில் இருக்க வார்த்தை சொல்லணும். முன்னாடி முதல்வன்னு சொல்லியாச்சு, ஒவ்வொன்றுக்கும் முதல்வன் சொல்லியாச்சு. அப்ப இங்க வரைச்சு இதனால அது ஆயிடுச்சு வராது. அப்ப இதுக்கும் முதல்வனா இருக்கான், அதுக்கும் முதல்வனா இருக்கான். செந்திரத்த தமிழோசையாவும் இருக்கான், வர சொல்லாகவும் இருக்கான் தான் அந்த அர்த்தம் வருமே தவிர வேற அர்த்தம் வரவே வராது. அதே போல இந்த இடத்துல சத்தியம் ஆத்மான்னா நீயே பரபிரம்மனா அவனுக்கு நீ சரீரமாக இருக்கிறேன்னு அர்த்தமே தவிர அதுவே ஆத்மான்னு அர்த்தம் இல்லை. புரியுது? நான் புரியுது. வேற வச்சு சொல்றேன், நல்லா புரியும். இது தெரிஞ்சுட்டு வச்சுக்க.
அதுக்கப்புறம் அவ்வளவு நமக்கு வந்து நீங்க சொன்ன அந்த லாஸ்ட் சொன்னீங்க நீயே ஆத்மா வைக்கிறாய் சரீரமா இருக்கிறாய் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க வினாடி சொன்னது அதே வச்சு எங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி பண்ணுங்க. அதாவது செந்திரக்க தமிழோசையோட சொல்லாகின்னு வரும்பொழுது முன்னாடி இருக்கிறத வச்சுட்டு புரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இதுக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு. அதான் வேத சுத்தி அபேத சுத்தி கடக சுத்தி மூணுமே இருக்கு. அதான் முதலே பாத்துருக்கேன். இதுலயே சொல்றேன். இதுலயே அதாவது பிரபஞ்ச சாதனை இதுலயே மேல் சொல்றேன். இப்போ ஓரளவு அவுட்லைன் தான் கொடுக்க போறேன். அங்க வரைக்கும் திருப்பி சொல்றேன். ஆனா இதுக்கு புரிஞ்சுக்கலாம். அதாவது பிரம்மம் எந்த பிரம்மம் அந்த பிரம்மமே நீ தெரிஞ்சுக்கொள். இவ்வளவுதான் சொல்லிக்கிற வாக்கியம். இந்த வேத வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வருஷம் ஆலோசனை அவர் பண்ணார். அவர் பண்ணார், சங்கராச்சாரியர் பண்ணார். ஒரு வருஷம் ஆலோசனை பண்ணி இந்த பண்ண என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, நானே பிரம்மம் பிரம்மம் வேற இல்ல, நான் வேற இல்ல. பிரம்மம் ஒரு ஏதாவது சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்லுவார். ஒரு பைய 10 தடவை சொன்னா அது உண்மை சொல்லுவா இல்லையா? நானே பிரம்மம் சொல்ல யோசிக்க என்ன ஆயிடுச்சுன்னா, பிரம்மம் வேற நான் வேற இல்ல, பிரமே நான். ஏன் இத்தனையே இங்க இருந்து கல்வி போறா இல்லையா? முக்தாத்மா போறா இல்லையா? முக்தாத்மா சீவைக்கு போறா. சீவைக்கு பண்ணு அவனை பிரதர்ஷனம் பண்ணி அவன் மடியில போய் உட்கார்றான். குத்து விளக்கரிய பொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தண்ட பஞ்ச வேந்து பாட்டை எடுத்திருக்காரு. அங்க போய் உட்கார்ந்த உடனே அந்த பிரம்மம் கேட்கறது, இவரை பார்த்து, நீ கோசி நீ யார் அப்படின்னு இந்த ஜீவாத்மா போய் கேட்கறது. இந்த ஜீவாத்மா அப்படின்னு போயிட்டு கேட்கறான்னு வச்சுக்கேன். நான் என்ன போய் சொல்லுவேன், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப நீயே பிரம்மமா? இப்ப சங்கராச்சாரிய வாதமும் இங்க வந்துட்டு இருக்கா அப்படின்னா, நான் அகம் பிரம்மாஸ்மின்னு என்ன அர்த்தம்னா, உனக்கு சரீரமாக இருக்கிறேன்னு அர்த்தம். உனக்கு சரீரமாக இருக்குன்னா அப்பனா உனக்கு ஆத்மான்னு அர்த்தம் இல்ல, நீதான் ஆத்மா, உனக்கு சரீரமா இருக்கேன்னு. அப்படியே வெளில போயிட்டு இருக்கே கூப்பிடணும். பாலகிருஷ்ண சுவாமி வரும் அப்படின்னு கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே கிட்டக்க போனேன். ஏன் வந்தேன்னு கேட்டார். சுவாமி நீ என்ன கூப்பிட்டீங்கன்னா, நான் உங்க கண்ணை கூப்பிட்டேன்னா, காதை கூப்பிட்டேன்னா, மூக்கை கூப்பிட்டேன், வாயை கூப்பிட்டேன்னா, காலை கூப்பிட்டேன்னா கேட்டாரு. சுவாமி எனக்கு தான் அந்த பேர், உங்களுடைய ஆத்மாவுக்கு வேற சரீரத்துக்கு வேறான்னு கேட்டேன். இந்த ஆத்மாவுக்கு வேற சரீரத்துக்கு வேற? ஆத்மாவுக்கு இந்த பேர் இல்ல, சரீரத்துக்கு தான் பேரு. நான் சொன்ன சரீரத்துக்கு தான் பேரு. அப்ப நீரே வந்துருப்பீங்க. சரீரம் தானே வந்துருக்கணும், நீரே வந்துருக்கிறது. நீர் எதை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது. நீரே வந்து கேட்கிறது. சுவாமி நானும் வந்து 2 பேரும் சேர்ந்திருக்க சுவாமின்னா, அப்ப சேர்ந்திருக்கா 2 பேரும் ஒண்ணான்னு கேட்டாரு. 2 பேரும் ஒண்ணா? சரீரம் ஆத்மா ஒண்ணா? ஆனா பிரிக்க முடியாது. அப்படிதான் பேரு. பிரிக்க முடியாது, ஆனா பிரிக்க பகவானுக்கும் அதனாலதான் உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. பகவானுக்கு நமக்கு இருக்கிற சம்பந்தம் ஒழிக்கவே முடியாது. ஆண்டாளதான் எடுத்துக்கா, இதே அர்த்தம் தான் ஆண்டாள் காமிச்சிருக்கா. உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உனக்கும் இருக்கிற சம்பந்தம் பகவானால ஒண்ணு பண்ண முடியாது. அவருக்கு சர்வஜன் பேரு, சர்வசக்தன்னு பேரு. ஆனா இந்த விஷயத்த அவர் சக்தியை இல்லைன்னு சொல்லலாம். ஒண்ணு என்ன விஷயம் தெரியுமா, அவன்கிட்ட போயிட்டு உனக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு முடிச்சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு வார்த்தை நம்ம தைரியமா கேட்கலாம். நான் முடிச்சிடுறேன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல பார்க்கலாம், சொல்லவே முடியாது. அப்ப நம்ம என்ன சொல்லணும், உன்னால பண்ண முடியாது ஒண்ணு இருக்கு, தைரியமா பேசலாம். அவர் ஒத்துட்டுவார், என்னால இதை பண்ண முடியாது. ஏன்னா நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை நாம இருக்கிறது இல்ல, அவன் நினைச்சாலும் இருக்க முடியாது. இதத்தான் ஆண்டாள் தடுத்தும் வளைத்து கேட்கிறான். எது சொன்னா அந்த சம்பந்தத்தை தான் இங்க சொல்ற. அப்ப அவனுக்கு சரீரமா இருக்கும். நாம ஆத்மா இல்ல, ஆத்மா வந்தான். நாம் அத்தனை பேரும் சரீரம். ஏன்னா இப்ப ஒரு வருஷ காலம் அந்த வைத்த கால அத்வைத்த காலம் பண்ண உடனே அகம் பிரம்மம், நானே பிரம்மம் நான் யோசிக்கிறேன். அவன் வந்துட்டு அப்ப சிந்தனை பண்ணிட்டே இருந்தா ஐக்கியம் வந்துட்டு. ஐக்கியம் என்ன அர்த்தம்? திருப்பாளர் ஐக்கியமாட்டா, ஆண்டாள் ஐக்கியமாட்டா அப்படின்னு சொல்ற பாருங்க. எல்லாம் தப்பான அபிப்பிராயம். ஐக்கியமாயிட்டு என்ன தெரியுமா, ஆண்டாளுங்கிற தத்துவமே இல்லைன்னு அர்த்தம், திருப்பாளர்ங்கிற தத்துவமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ ரெண்டும் ஒண்ணு எப்படி ஆகும்? ஆகத்து வாய்ப்பே கிடையாது. பின்னாடி வச்சு சொல்றேன் அப்படின்னா, அப்ப ஞானம் பிரம்ம ஒண்ணுன்னா வெவ்வேறு வைக்கிற ஞானம் ஏற்படுறது இல்லையா? அந்த ஞானமே மோட்சம். ஏன்னா சாஸ்திரம் ஞானான் மோட்சம் சொல்லி இருக்கு கிருஷ்ணன். இந்த ஞானமே மோட்சம். அப்ப அங்கெல்லாம் போக அங்கெல்லாம் இருந்தாதுன்னா இந்த ஊரே இல்லைன்னா அந்த ஊர் எங்க இருக்கு? இந்த நீலாவு பூஜையே கிடையாது, அப்புறம் நித்திய பூஜை இருக்கு, எதுவுமே கிடையாது. பிரபத்தை தவிர மத்ததும் கிடையாது. அந்த ஞானமே மோட்சம் அப்படின்னா அப்ப சங்கர பட்சத்துக்கு மோட்சம் தனித்து ஒரு இடமே கிடையாது. இப்ப தனித்து ஒரு இடத்த ஒத்துண்டா என்ன ஆகும்? 2வது விஷயத்தை ஒத்துக்கொள்ள விட்டு இருக்கு இல்லையா? கிடையாது இல்லையா? அதனால அவர் ஒன்றை மட்டும்தான் சத்தியம், ஒண்ணு மட்டும்தான் நித்தியம் ஒத்துப்பார். அதனால ஆத்மா ஒன்றே ஒன்றுதான் நித்தியம், மற்ற எதுவுமே இல்லை. நித்திய மண்டலம் இந்த சீவை குணம் இல்லை. அப்படின்னா மோட்சம் எதுன்னா இது பலன்னு அவர் உங்களெல்லாம் பாக்குறேன், உங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கணும், பேசிட்டு இருக்கணும். எதனால பாக்குறேன்? எனக்கு அஜ்ஞானம், எனக்கு ஞானம் வந்துட்டு வச்சுக்கேன், நீங்கெல்லாம் கண்ணே படப்படாது.
யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னா அதான் மோட்சம். உங்களெல்லாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கேன், இது சம்சாரம். சுவாமி இது என்ன சுவாமி இது பார்த்து பேசலன்னா இதுக்கு சம்சாரத்துக்கு மின்பாங்க, இது அவருடைய இல்லை. ஏன்னா அப்ப அஜ்ஞானம் தொந்தி அப்படின்னு தொந்தி போயிடுச்சுன்னா ஒன்னே உண்டாங்கிற எண்ணம் ஐக்கிய நான் திறந்துட்டா வச்சுக்கேன், ஐக்கிய ஒன்னே ஒண்ணுதான், மத்த எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்துட்டு வச்சுக்கேன், அதுவே மோட்சம். அப்ப அந்த ஞானம் எங்கிருந்து ஏற்படும்? தத்துவமதி சேத்த கேசோ நீயே பிரம்மம் என்கிற வாக்கியம் இருக்கு இல்லையா, சாஸ்திரத்துல வாக்கியம் இருக்கு இல்லையா, அந்த வேத வாக்கியம் இதைத்தான் மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேருன்னா மகா வாக்கியம் பேரு. அந்த வாக்கியஜன்ய வாக்கிய அர்த்த ஞானம் சொல்லுவாங்க. வாக்கியஜன்ய வாக்கிய அர்த்த ஞானம் இது ரொம்ப முக்கியமான சொற்றொடர். இந்த சொற்றொடர் தான் அத்வைத அடிக்கடி சொல்லுவார். அந்த வாக்கியம் என் காதில் பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அதனால உனக்கு ஒரு ஞானம் பிறக்கிறது. என்னன்னு பிறக்கிறது? அந்த ஞானம் என்னன்னா பல பேர் என்பதை போய் ஒன்றே ஒன்றுதான் சத்தியம், நானே தான் பிரம்மம், பிரம்மமே நான் தான் என்கிற ஐக்கியம் ஏற்படுது இல்லையா, அதுவே மோட்சம். ஆக ஐக்கிய ஞானமே மோட்சம். பேத ஞானம் தான் பேதம் ஞானது பல பல பலம் செஞ்சுச்சுன்னா சம்சாரம், அபேத ஞானம் வந்தா மோட்சம். அப்ப அபேத ஞானம் வந்தா மோட்சம். மேலும் அத்வைதத்துக்குபடி பிரம்மத்துக்கு ஞானம்னு சொல்லாதே, பிரம்மமே ஞானம், அதுதான் தத்துவமதி, அதுதான் வாக்கியஜன்ய வாக்கியார்த்தம். இது புரியத்துக்கு கொஞ்சம் ஒரு திட்டம் பார்ப்போமா? புரிஞ்சுதான் இருக்குன்னு ஒரு திட்டம் பார்ப்போம். அர்ச்சக சுவாமி பாசாகிலிருந்து வந்தார். பாசாகில் கூட்டிட்டார். கூட்டிட்டு சாவியை எடுத்துட்டு நேர தன்னுடைய திருமாலைக்கு வந்தார். வந்து ராத்திரி சாப்பிட்டு காட்டுற போடுமானா தோலை போட்டுட்டார். தோலை போட்டு நேரம் காலமினார் உட்கார்ந்தார். சாப்பிட்டு முடிச்சோன்னே சாவியை கொண்டு போய் இடத்துல மாட்டின போனோம். மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டை எடுத்துன்னு போனோம். கரெக்டாக 4-3 மணிக்கு 4 விஸ்வத்துக்கு போனோம்னா அவருக்கு கவனமா போய் மாட்டத்துக்கு அப்ப மாட்டிட்டோம்னு நினைச்சுட்டு அந்த சாவி இடத்துல போய் பார்த்தா சாவியை காணும். அச்சோ சாவியை காணும், எங்க வச்சு கூட்டு வந்து எங்க ஆச்சு என்ன ஆச்சு என்னாச்சு 1 மணிக்கு தேடுற. அதுல ஃபுல்லா தேடிட்டே இருக்கா கிடைக்கவே இல்லை. ஆனா தோல்ல இருக்கு, என்ன பாத்துக்கணும், தோல்ல இருக்கு. ஏன்னா சாவி எப்படி இருக்கும், செயின் போட்டு அந்த செயின் எல்லாம் போட்டுச்சுன்னா தோல்ல இருக்கு. இவருக்கு தெரியல, ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கு, கிடைக்கவே இல்லை. பிள்ளையாண்ட வந்தா 10 மணிக்கு அவன் உத்தியோகத்துல வந்தா 10 மணிக்கு வந்தா என்னப்பா தேடிட்டு இருக்கேன், சாவியை எங்க வச்சுக்கோண்டா கலைஞ்சி கூட்டிட்டு வந்து எங்க வச்சுன்னு தெரியல, சாவி மாற்ற இடத்துல காணும், எங்க வச்சு இதான் தோல்ல இருக்கு அப்படின்னா அந்த பிள்ளையாண்ட வந்து சொன்னா இதான் தோல்ல இருக்காங்க. உடனே எடுத்துட்டான். இப்ப தோல்ல இருந்தது பூசா வந்துதா சாவி, தோல்ல பூசா வரல. ஆனா எனக்கு என்ன, தோல்ல இருக்கு, என் தோல் மேல சாவி இருக்குன்ற ஞானம் எனக்கு இல்ல இல்லையா, இந்த ஞானம் இல்லை. அப்ப என்ன வந்தது, இந்த ஞானத்தை விளையாண்டா வந்தா என்ன பண்ணா, இதே தோல்ல இருக்கான்னு சொன்னா இல்லையா, சொன்ன உடனே தோல்ல இருக்கு ஞானம் வந்துட்டு, ஞானம் வந்து என்ன ஆயிடுச்சு, சாவி எனக்கு கிடைச்சது. அதே போல பிரம்மம் சத்தியம் மற்ற அத்தனையும் பொய் என்கிற வேத வாக்கியம் சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, எனக்கு இது வரைக்கும் எல்லாம் உண்டு நினைச்சிருந்த சாவி தேடுறா போல, சாவி இருக்குன்னு ஒருத்தர் சொன்னா போல எனக்கு ஆப்த நண்பராக இருக்கிற வேத வாக்கியம் இருக்குது. தத் சத்தியம் சகாத்மா தத்துவமதி ஸ்வேதசேஷம் என்று வாக்கியம் சொல்லிட்டு பிரம்மமே நீ, பிரம்மம் வேறல்ல நீ வேறல்ல, இந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு சாவி கிடைச்சா போல அது கிடைச்சிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மற்ற எதுவுமே போய் அப்படின்னு தெரிஞ்சு. இதுதான் அதுக்கு திருஷ்டாந்தம், அவரே சொன்ன திருஷ்டாந்தம். அந்த திருஷ்டா தோல்ல சாவி இருக்கிற வார்த்தை கேட்போன்னா அந்த சாவி எனக்கு பூசா ஏற்பட்டதா இல்லையே. இப்ப சாவி ஏற்கனவே இருக்கு, அதை மாறப்போகுது இல்லையே, சாவி ஏற்கனவே இருக்கு, அது மாறப்போறதா, அது மாறும். அதே போல பிரம்மம் ஏற்கனவே இருக்கு, பிரம்மம் சத்தியம், பிரம்மம் ஒண்ணுதான் உண்மை, அது மாறப்போறது இல்லை. அதே போல சாவி இங்கேயேதான் இருக்கு, ஏற்கனவே இருக்கு, அது மாறப்போறது இல்லை. ஆனா கோவிலில் சாவி இருக்கின்ற ஞானம் எனக்கு இல்லாம போயிட்டுதான் உண்மை. இது போல பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்ற அத்தனையும் பொய் என்ற ஞானம் எனக்கு ஏற்படல. இது போல தோல்லதான் சாவி இருக்கின்ற ஞானம் எனக்கு ஏற்படல. அது யாரோ வந்து சொன்னா இல்லையா, இதோ சாவி இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு தோல்ல சாவி இருக்குங்கிற ஞானம் வருகிறது இல்லையா. அதே போல இத்தனை நாள் பிரம்மம் பல நினைச்சுட்டு இருந்தேன், அது போய் ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், தத்துவமதி ஸ்வேத கேது, அதெல்லாம் இப்ப அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதுவே நீ அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அந்த வாக்கியம் காதுல பட்ட உடனே நான் பல அல்ல, கண்ணால் பார்க்கிற அத்தனையும் போய் நானேதான் சத்தியம் என்கிற ஞானம் வந்துட்டு. முன்னாடியும் அந்த ஞானம் இருக்கு, எனக்கு வரல, முன்னாடியே தான் இது பூஜை ஏற்படல. தோல்ல சாவி பூஜை வந்துதா, முன்னாடியே இருக்கு. ஆனா தோல்ல சாவி இருக்குன்ற ஞானம் எனக்கு இல்ல.
முன்னாடியும் பிரம்மம் சத்தியம் தான், மத்த அத்தனையும் பொய் தான். இப்பவும் பிரம்மம் சத்தியம் தான், மத்த அத்தனையும் பொய் தான். ஆனா முன்னாடி பிரம்மம் சத்தியம் இல்ல பலன் நினைச்சது எது காரணம்? என்னுடைய அஜ்ஞானம் காரணம். என்னது காரணம்? தோல்ல இருக்கின்றது ஞானம் இல்லாம அஜ்ஞானத்தால தான் பாதிட்டு தானோ. அப்ப ஒரு ஆப்தர் வந்தாரு, பிள்ளையாண்டா வந்தான், ஓ தோல்ல இருக்குன்னு சொன்னான். சொன்ன உடனே போயிடுச்சு. அப்ப அந்த அஜ்ஞானத்தை மூடிட்டு இருந்தது இல்லையா தோல் இருக்க, அந்த மூடிட்டு இருந்த அஜ்ஞானத்தை எது விளக்கினார்? எனக்கு ஆப்தனான ஒருத்தர் வந்து விளக்கினார் இல்லையா, அந்த விளக்குமா அப்போடு அந்த அஜ்ஞானம் போன உடனே என்னது இந்த சாஸ்திரவாதி சொல்லிட்டு சொன்ன உடனே அஜ்ஞானம் தொலைஞ்சு போயிட்டு தொலைஞ்சு பண்ண முடியாது. நீதான் ஒன்று என்று புரிந்து கொண்டேன். இதுதான் அற்புதமான சங்கரரின் மதம். சொல்றது புரியுதா? இந்த வேத வாக்கியத்தை கொண்டுதான் சொல்லிட்டு இருக்காரு. இது புரியுது. மத்ததெல்லாம் எப்படி பொருந்துருக்கு சார்? இப்போ நிறைய சாஸ்திர வாக்கியம், நிறைய சாஸ்திர வாக்கியம் இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல. வைத்தராக்கியம், இதந்திரம், சத்தம், சதாத்மா, சத்வந்தி, அவர் ஒரு ரெண்டு மூணு ஒரு வாக்கியத்தை மட்டும் எடுக்க அவரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி 10-15 வாக்கியங்கள் இருக்கு. இந்த பிலாசபி, இந்த சித்தாந்தத்துல மற்ற சமாச்சாரங்கள், இந்த அனுஷ்டானங்களோ அல்லது மற்ற வழிபாடுகளோ எல்லாத்தையும் கொண்டு இதுல பொருத்த முடியுமா? எப்படி பொருத்துறாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்லயே நீ எல்லாம் போய் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், முதல்லயே நீ எல்லாம் போய் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். அப்ப எல்லாம் போய் நீ புரிஞ்சுட்டா வச்சுக்கேன், உனக்கு அந்த ஞானம் வராது. அப்ப முதல்ல சகுன பிரம்மம், அதாவது உண்மையா இருக்கக்கூடிய பிரம்மத்தை நீ ஆராதிக்கிற, ஆராய்ச்சிட்டு இந்த பிரம்மம் பொய், அத பிரம்மன் தானே, பிரம்மத்தை தவிர மத்த அத்தனையும் பொய் நிற்கிற பிரம்மத்தை நீ பாக்க. முதல்ல உருவத்தோடு இருக்கிற பிரம்மத்தை ஆராதிக்கிற, என்ன எட்டுக்காட்டமா இருக்குது கேட்கறதே ஒரு மாதிரி. முதல்ல இது பண்ணா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, பண்ணிச்சு தண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இந்த பண்ணதெல்லாம் ரத்தம் அப்படின்னு அதை விட்டுட்டு எல்லாம் பிரம்ம மட்டும்தான் அப்படின்ற. அப்ப முதல் நாள் பண்ணிடுங்கன்னா எனக்கு இந்த ஞானம் வரணுமோ, எல்லாம் பொய் என்ற ஞானம் வரணுமோ, அந்த பொய் என்ற ஞானம் வர்றதுக்கு இது பண்ணினேன். சொல்றது புரியாத? பொய் என்கிற ஞானம் வர்றதுக்கு இது பண்ணினேன். இப்ப சாஸ்திரம் இதெல்லாம் சொல்லியிருக்கு, இதெல்லாம் சொல்லிக்கலாம், இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்கு? அவருக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, எதுக்கு சொல்லியிருக்கு? உனக்கு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. இந்த அத்வைத் இவர் மாதிரி பௌத்த மாதிரியே பேசுறாரு. முன்னாடி வச்சு சொல்றேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை. ஏன்னா பெரிய விசாரம் இது, அவ்வளவு தூரம் சாமானிய விசாரம் இல்லை. ஆனா சுருக்கமா இன்னைக்கு பாத்துக்கலாம். மேல இந்த 17 மதத்தை முடிச்சுட்டு மறுபடியும் அங்க பாக்குறோம்னா அப்புறம் நல்லா விபுலமா பார்க்கலாம். இங்க சுருப்பமா பார்க்கறதே ஒரு புரிஞ்சுக்கலாம். அப்ப என்ன சொல்றேன்னா, பிரம்மம் மட்டும்தான் உண்மை, மற்ற அத்தனையும் பொய். மற்ற அத்தனையும் பொய்னா என்னது? நித்யா. கண்ணால பாக்குறேன்னா உனக்கு இந்த அவித்யா கண்ணை மூடி, கண்ணை மூடினபடியால அதுக்கு திட்டாம இருக்கிறார். இங்க இருந்து பாக்குற காணல் நீர் ராஷ் பாக்குற உனக்கு காணல் வண்டியில போயிட்டே இருக்கும், போயிட்டே இருந்துச்சு அங்க ஜலம் இருக்கிற மாதிரி தெரியாது, ஜலம் இருக்கிற மாதிரி தெரியாது. ஒருத்தருக்கு தாகம், இந்த காலம் கார்ல போறோம், அந்த காலத்துல மாட்டு வண்டியில போவா, மாட்டு வண்டியில போச்சு அங்க ஜலம் இருக்கிற மாதிரி தானே தெரியும். ஜலம் கையில இல்ல, குடிக்கிறது தாகம் வேணும், தாகம் வேணுட்டு கிட்டக்க போனார். கிட்டக்க போன உடனே என்ன ஆயிட்டு, போயிட்டு இருக்காரு, அங்க ஜலமே இல்லை. ஜலமே இல்லைன்னு ஞானம் வந்துட்டா இல்லையா? ஞானம் வந்துட்டு இல்லையா? ஜலமே இல்லை, ஞானம் வந்துட்டு இல்லையா? ஞானம் வந்துட்டு. அப்ப நான் அடுத்த நாள் என்ன பண்ணணும்? அங்க ஜலம் இல்லைன்னா புரிஞ்சு பண்ணணும், புரிஞ்சுட்டு வரணும். ஜலம் இல்லைன்னு புரிஞ்சுட்டேன்னா அப்ப எனக்கு ஜலம் என் கண்ணுல தெரியணுமா தெரியக்கூடாதா? தெரியுது. அதுதான் மாயை. அதுதான் மாயை. உன்னுடைய அவித்யானால உனக்கு தெரியுது. அதே போலதான் இதெல்லாம் நீங்க எல்லாம் பாக்குறீங்க, ராமன் இருக்காரு, இவாளாக்கா இதெல்லாம் இருக்கான்னு தெரியுது. மாயைனால அவித்யை போடுறது. இவருடைய வாதமே மாயாவாதி வாதம்னு பேரு. அத்வைத்திங்களுக்கு இன்னொரு பேர் மாயாவாதி பேர், அத்வைத்தி இன்னொரு பேர் என்ன மாயாவாதினே பேரு. மாயினால முடுறது, மாயினால முடிஞ்சா அது அவித்யானால முடுறது. அப்ப தெரியுதுன்னு இப்ப புரியத்த ஒரு விஷயம். ராத்திரி வந்தேன், கயிறை போட்டிருந்தேன், பாம்பு நினைச்சேன், பாம்பு நினைச்சேன், பயத்துல ராத்திரி பயந்துட்டு பாம்பு நினைச்சிட்டேன். சரி குடிச்சு வச்சு கிளம்பி போயிட்டேன். பாம்பு இல்ல சாமி கயிறு தான் சுவாமி சொல்லிட்டாரு, போயிட்டேன். போனோடனே மறுநாள் திருப்பி வரேன், அந்த கயிறு அங்கேயே இருக்கு. மறுநாள் திருப்பி வரச்சு அந்த கயிறு அங்கேயே இருக்கு. இப்ப மறுநாள் திருப்பி அதே, அப்போ விளக்கு இல்லை. அப்ப அந்த கயிறு அங்க படுத்து இருக்கணும். முந்தின நாள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருந்திருக்கு. அப்ப முதல் நாள் பாம்புன்னு நினைச்சேனே, அதே மாதிரி மறுநாளும் பாம்புன்னு நினைப்பேனா? மாட்டோம், மாட்டேன். ஆனா என் கண்ண பாம்புன்னு தெரியுமா? முதல் நாள் பாம்புன்னு தெரிஞ்சுது, நல்லா வச்சுக்கோ, பாம்புன்னு தெரிஞ்சுது. மறுநாள் என் கண்ணில் பாம்புன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அதே முதல் நாள் என் கண்ணில் அங்க தண்ணி இருக்குன்னு தெரியுது, காணல் இல்ல. அதே போல மறுநாள் கண்ணி இருக்குன்னு தெரியாம இருக்கணும். எது போல?
இங்க பாம்பு இல்ல கயிறுதான் மறுநாள் தெரிஞ்சத போல, அதே போல அங்க தெரியாம இருக்கணுமோ, தெரியணும். அதுதான் உனக்கு அவித்தை. அந்த அவித்தையால மூடுறதுனாலதான் இதெல்லாம் பல பலம் தெரியுது. இதுக்கு நீங்க சூட்டுக்குள்ள ஆர்குமெண்ட் அது உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இதெல்லாம் உண்மையை நினைச்சிட்டு இருக்க, உண்மை கிடையாது. பிரம்மம் ஒண்ணு, அத்தனையும் பொய். இது போல அங்க காணல் நீரை பார்க்கமா போல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த விபவம் அர்ச்சை எல்லாமே அடிவிட்டு போடுங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றாரு, எதுவுமே இல்லைன்றாரு, எதுவுமே இல்லை. மேல வரப்போற மேல வரது நீங்க பார்க்க மாட்டோம். இதுதான் அற்புதமான. அப்படின்னா இத்தனையும் பலவாக தெரியறதுக்கு என்ன காரணம்? அவித்யா. அந்த அவித்யா என்பது உபாதி, ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வருது உபாதினர். சரி, இப்ப கேக்குறாரு, அந்த உபாதியில பட்டு பட்டு பிரதிபலிக்கிறது. உபாதியில பட்டு இதுக்கு இன்னொரு திட்டாக சொல்றாரு, சங்கரதே சொல்றாரு. நல்ல பௌர்ணமி, பௌர்ணமி நாள். அன்னைக்கு பௌர்ணமி நாள் ராத்திரில நான் கையில ஒரு கண்ணாடி வச்சுருந்தேன். கையில ஒரு கண்ணாடி வச்சிருந்தேன். பௌர்ணமிக்கு கண்ணாடி கிட்ட கண்ணாடி காத்தா என்ன தெரியும்? அந்த பௌர்ணமிக்கு கண்ணாடி படுமோனும், கண்ணாடி படுமோனும். அப்ப இதுல ஒரு நிலா இருக்கு, அங்க ஒரு நிலா இருக்கு, இருக்கா? இப்ப இந்த நிலா ஒண்ணுன்னு எழுதிட்டேன், இந்த நிலாவை ஒண்ணுன்னு என்ன கண்ணாடில பறிப்படுது. சந்திரன் ஒண்ணுன்னு எழுதிட்டேன். அடுத்து குளத்தங்கரைக்கு போனேன். குளத்தங்கரை போனேன். பௌர்ணமிக்கு குளத்தங்கரை எப்படி இருக்கு தெரியும்? சந்திரனுடைய நேர குளத்தங்கரை படுமோனோ, பட்ட உடனே அங்கேயும் சந்திரன் விழுந்திருக்கான பிரதிபலிக்கிறதுனோ. சந்திரன் ரெண்டுன்னு எழுதிட்டேன். நேரா உள்ளுந்து வந்த ஒரு கத்தி கொண்டு ஒருத்தர், கத்தி கொண்டு வெளில வந்து பல பலன் கத்தி, அந்த கத்தி கொண்டு கத்தியில சந்திரனுடைய பிரதிபலிப்பு பட்டது. பட்ட உடனே இங்க பாத்துட்டு ஓ சந்திரன் இருக்கானே, சந்திரன் 3ன்னு எழுதிட்டேன். இப்ப 3 சந்திரன் இருக்கானா, ஒரு சந்திரன் இருக்கானா? ஒண்ணுதானே. அப்ப இதுல படுறது, குளத்துல படுறது, கண்ணாடியில படுறது, எதனால படுறது? இது இதெல்லாம் பிரதிபலிக்கிறது இல்லையா? உபாதியில பட்டு பிரதிபலிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி உபாதி பிரதிபலிப்பா போற வெவ்வேறாக தோற்றளிக்கிறது இல்லையா? லோகத்துல ஒரு சந்திரன் தான் உண்டு, ஆனா பொய்யாக 3 சந்திரனாக தோற்றளிக்கிறது இல்லையா? அதே போல சங்கர சொல்றார், ஆத்மா ஒன்னே ஒண்ணுதான். அவித்யா என்கிற சுத்தி இருக்கு இல்லையா? அவித்யாதான் குலம், அவித்யாதான் கத்தி, அவித்யாதான் கண்ணாடி. ஏன்னா அதுல பட்டு பதிவிருக்கிறது. அதே போல பிரம்மத்துக்கு அவித்யா, பிரம்மத்துக்கு அவித்யா. அந்த ஏன்னா பிரம்மத்துக்கு ஜீவாத்மான்னு கிடையாது. பொறுத்த வரைக்கும் சைவ சம்பிரதாயத்துக்கும் அத்வைத்துக்கும் விசிஷ்டாத்வைத்துக்கும் என்னத்துக்கு வித்தியாசம்? அத்வைத்துக்கு பிரம்மத்துக்கு மோட்சம், விசிஷ்டாத்வைத்துக்கு ஜீவாத்மாவுக்கு மோட்சம். இதுலயே புரிஞ்சுக்குது. மோட்சம் யாருன்னா பிரம்மத்துக்கே மோட்சம். அத்வைத்தத்தின்படி இதுவே அடிபடுறது பாருங்க. பிரம்மம் இருக்கு, வேறதும் கிடையாது, ஜீவாத்மாவும் கிடையாது. அத்வைத்தத்துடைய மோட்சம் யாருன்னா பிரம்மத்துக்கு, விசிஷ்டாத்வைத்தத்துடைய மோட்சம் யாருக்குன்னா பிரம்மத்துக்கு இல்ல, ஜீவாத்மாக்கு. இதுலயே அடிபட்டு போய் இதுலயே ஒத்துடலாம், அது சரியில்லை, கிளியராக ஒத்துடலாம். இது சொல்ல வந்தேன்னா அப்ப பிரதிபலிக்கிறது இல்லையா? அதே போல பல ஆத்மாக்களும் தோற்றமளிக்கிறது. ஒரே சந்திரன் உபாதி, உபாதி சக்தி ஒரு உபாதி, குலம் ஒரு உபாதி, கண்ணாடி ஒரு உபாதி. அதுதான் அவித்யா. அந்த அவித்யால பட்டு 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 ஆயிட்டு அது நானே பலவாகிறது. அதே போல பிரம்மத்துக்கு ஒரு அவித்யா வந்துட்டு, பிரம்மம் தான் சூரியனை போல, சூரியனை இருட்டு மறைக்குமா போல அவர் சொன்ன திருஷ்டாந்தம். அதே போல பிரம்மத்துக்கு சுயம் பிரகாசம் அவரே சொல்லியிருக்காரு. அது தனக்குத்தானே பிரகாசிக்கும். அவரு அந்த பிரகாசம் போகக்கூடாது. பிரகாசம் நிச்சயம் சொல்றார், பிரகாசம் நிச்சயம் சொல்லிட்டு ஏதோ மறைக்கிறதுன்றார். ரெண்டுமே ஒத்து போல பாருங்க. பிரகாசம் நித்தியம், பிரம்மம் நித்தியம். அப்ப ஏதோ ஒண்ணு மறைக்கிறது, அவித்யா மறைக்கிறது. என்ன மேல கேள்வி வர வரணும் அதுதான். அப்ப அதே போல பல ஆத்மாக்கள் போல தலை கொண்டிருக்குதுன்னா ஆத்மா ஒண்ணுதான். இது போல சந்திரன் 1, 2, 3 எழுதினால கத்தில 1, குளத்துல 1, அதே போல கண்ணாடியில 1 எழுதினா கூட, ஆனா சந்திரன் ஒண்ணுதானே. அதே போல ஆத்மாக்கள் பல பலன், இது ஒரு ஆத்மா, அது ஒரு ஆத்மா, அது ஒரு ஆத்மா சொல்லணும். ஆத்மா ஒண்ணுதான். ஆனா பிரம்ம சத்தியம், ஜெகத் நித்யா, ஜீவோ பிரம்ம நாபரகா. இது வேதாந்த ஜில்லிவரா. இது சங்கர் சொன்னது ஒரு வருஷம் சுருக்கமா பார்த்துருக்கேன், ரொம்ப சுருக்கம். இன்னும் நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி வச்சு அங்க வரைக்கும் சொல்லணும். ஏன்னா நமக்கு மேலெழுந்த வரைதான் பாக்கணும். 17 வருஷத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போய் பார்க்கணும். ஒரு வருஷம் இந்த பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். அதுக்கு சரீரம் கிடையாது, விபூதி கிடையாது, குணங்கள் கிடையாது, மற்ற எதுவுமே இல்லை. அப்படியானா இது இத்தனையும் தெரியுதுன்னு என்னன்னா, வேதம் நல்லா தெரியுதுன்னா இத்தனையும் பிரம்மை அவித்தையால் மூடிக்கொண்டிருக்கிறபடியால், பிரம்மத்துக்கு அவித்தை, அவித்தையால் மூடிக்கொண்ட அந்த அவித்யா எப்போது போகும்னா
வாக்கியஜன்ய வாக்கியார்த்தம் எது? வாக்கியஜன்ய வாக்கியார்த்தம் எது? தத்துவமதி ஸ்வேதகேது ஐதராத்தியம் இதன் சுகம் தத்துவம் சவாத்மா தத்துவமதி ஸ்வேதகேது. இந்த வேத வாக்கியம் காதல பட்ட உடனே என்ன ஆயிட்டு? பட்ட உடனே நானும் பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்னு போட்டு வைக்க, தனித்து வேற எதுவும் கிடையாது அப்படின்னு பேத ஞானம் ஒழிந்து அபேத ஞானம் பிறக்கும். அபேத ஞானத்தால வேத ஞானம் தான் சம்சாரம், அபேத ஞானம் வந்துச்சுன்னா மோட்சம். இதுதான் சக்கரடைய பதம். இப்ப எப்படி கண்டிக்கிறார் சார்? இது வந்து சுருக்கமா பார்க்க, ரொம்ப சுருக்கம், ரொம்ப சமப்பட்டு எழுதிருக்கேன்னா என்னைக்குமே ஒரு விஷயத்த விரிவா எழுதுனா ஈஸியா எழுதலாம். இந்த உபன்யாச காலம் 2 மணி நேரம் 10 மணி நேரம் பேசினா பேசிடுவா. 10 மணி நேரம் விஷயத்துல 2 நிமிஷம் சொல்லுனா என்னன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். நம்ம நினைச்சிருக்க ரொம்ப சிரமங்கள். அதனால எனக்கு ரொம்ப சிரமப்பட்டுதான் இருக்கட்டும். சிரமப்பட்டாலும் ஒரு விஷயம் தெரியணும் போனோம். பின்னாடி எத்தனையோ பேர் கேட்க வராத. அப்படி என் காலம் முடிஞ்சா கூட 100 வருஷமோ 200 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமா கேட்கதான் போறோம். கேட்காம ஏன்னா எப்ப இந்த ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கானோ இது இவர் தான் நினைக்கிறாரு, அவர் தான் கொடுத்தாரு. பின்னாடி வாழ்க்கெல்லாம் உபயோகப்படுத்துகிற அபிப்பிராயத்தை தான் கொடுத்திருக்காரு. யாராருக்கு காட்டி கொடுக்குதான் பாரு. அது எந்த சந்தேகம் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அபேத ஞானத்தால ஆட்சிக்காரருடைய பட்சத்தை சொல்றதுக்கு எப்படி கண்டிக்கிறான்னு சொல்றதுக்கு முன்னாடி திருப்பி நான் அவருடைய ஒரு தமிழ் சரித்திரத்தை படிச்சுட்டு இங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த உபநிஷத்துடைய ஞானம் வரணும் அப்படிங்கறதுனால அவரை யாதவ பிரகாசத்தை போய் சேர சொல்றா. அதுக்கப்புறம் நிறைய கதையில வந்து அவர் கொலை போய் முயற்சி பண்ணி அவர் விட்டு விலகி திருப்பி போய் அந்த இதெல்லாம் வருது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஞானம், அந்த விசிஷ்டாத்வைத ஞானம் யாதவ பிரகாசன் வந்தோடனே எந்த ஆச்சாரியான அண்டி அவருக்கு கிடைக்கிறது? அல்ல அவரே படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அதான் சந்தேகம் வந்து இப்படி கேட்கிறாரு. ஆறு வார்த்தை அது. அந்த ஆறு வார்த்தை வந்துட்டு அபேத ஞானம் தான் முக்கியம். அகமேவ பரந்தத்தம் தரிசனம் பேதைய உபாயேஷு பிரபத்தி சியாது. தரிசனம் பேதமே சித்தாந்தம் வந்துட்டு இல்லையா? இவருக்கு சந்தேகம் வந்து அத்வைத்தமா துவைத்தமா விசிஷ்டாத்வைத்தமா. அப்போ அதான் தேவபெருமாட்ட கேட்டு சொல்லு திருக்கி கேட்டார். தேவபெருமா சொல்லிட்டாரு, என்ன சொல்றாரு? பேதமே சித்தாந்தம், தரிசனம் பேதைய வச்சா அதிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடிதான் இந்த விசாரமே பண்ணல. ஆனா ஏன் அந்த அத்வைத்திட்ட போனார்ன்னு நான் சொல்றேன். ஏன் அத்வைத்திட்ட போனாருன்னா அத்வைத்த ஞானம் இருந்தா தான் இவரால் விசிஷ்டாத்வைதமே ஸ்தாபிக்க முடியும். அதற்காக இவ வந்து சுவாமி இதுக்குதான் தேவைப்படும் முதல்ல அத்வைத்திட்ட இவர் விட்டார். உடனே என்ன சொல்லிக்கலாம்? ஏன் ஆளவந்தார் தான் பெருக்காரு, ஆளவந்தார்ட்டே விட்டுக்கலாம் இல்லையா? ஆளவந்தார் இருக்குன்னு தெரியுமோ? அப்ப ஆளவந்தார்ட்டே விட்டுக்கலாமே. அவரே பேசப்படுறாரு. அப்படி இருக்கச்சு தேவபெருமாவுக்கு ஆளவந்தார் இல்ல, ஆளவந்தார் இங்க கொண்டு விடுறதோ இல்ல இவராக கொண்டு விடுறது பண்ணிருக்கலாமோ? ஏன் தேவபெருமா பண்ணலன்னா இவருக்கு அத்வைத்த ஞானம் வரணும். அத்வைத்த ஞானம் வரணும்னா அந்த அத்வைத்த அதிகாரி விட்டதான் அவருக்கு அத்வைத்த ஞானம் வரும். விசிஷ்டாத்வைத்திட்ட கொண்டு போய் அத்வைத்த ஞானம் கொண்டு வந்தா பூர்ணிமா வராது. அதனால அத்வைத்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் யாதவ பிரகாசத்தை போனார், அங்க தெரிஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அத்வைத்த பூர்வமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனால அவருடைய பட்சம் பூர்த்தி அநேகமா அத்வைத்த மாத்தணும். ஆரம்பத்துல சொன்னேன் சுவாமிக்கு ராவணனை கொல்லன்னு சொன்னேன் இல்லையா? இதான் காரணம். இப்ப அந்த அத்வைத பட்சமா வரக்கூடிய அந்த நாலேஜ் வாதங்களும் பூரணமா விஸ்தாரமா யாதவ பிரகாசத்தை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா விசிஷ்டாத்வைதத்தை ரொம்ப சாராம்சமா அந்த 6 வார்த்தைகள் மட்டும் தானா? இன் அடிஷன் டு தட் நிறைய இருக்கு. யாரா அண்டி கத்துக்கிறாரு. ஆளவந்தார் மூலமா சித்தித்ரயம் கிரந்தம் இருக்கு. அந்த கிரந்தத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு, சோத்திரத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு, சித்த சித் ஈஸ்வர சுபாவ நிறைய விஷயம் ஆளவந்தார்ட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஆளவந்தார் 5 ஆச்சாரியர்களையா அவ மூலமா தெரிஞ்சுக்கிறாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறார். ஒன்னு ரெண்டாவது இவருக்கு ஏகாலை வந்து பேரு. இவருக்கு சுயமா ஆஜாவுடைய அனுகிரகத்தாலே சிலதெல்லாம் ஏற்படுறது. இப்ப புரியறதுக்காக ஒரு விஷயம். இப்ப நம்ம பள்ளிக்கூடத்தை போய் படிக்கிறோம், பிஹெச்டியே படிக்கிறோம். பிஹெச்டி ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணி பெரிய வச்சுக்கேன். அதுல அங்க சொல்லி கொடுத்தது காட்டும் இவாள சொந்த கருத்தோட ஒரு சில இதெல்லாம் பண்ணாதான் உண்டு இல்லையா? இப்ப இவ சொந்த கருத்தோட பண்ணா இப்ப இவருக்கு யார் சொல்லி கொடுத்தா? இவால ஆராய்ச்சி பண்றாரு. இவ ஆராய்ச்சி பண்ணி பண்றா. ஆனா இவாவோட ஆராய்ச்சி இவா புத்தி பூர்வமா இவ ஆராய்ச்சி பண்றா. ஆனா சுவாமிக்கு வந்து ஏகலைவனை போல இவரை பூர்வாச்சாரர்கள் தன்னையே கொண்டு வந்து குறிக்கிறமாக குறிக்கிறாங்க. அதுதான் வருது. அதுதான். ரெண்டாவது இவருக்கு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா திருவாயூர் இவர் கையில கிடைச்சதுதான் பெரிய விஷயம். இது கொண்டு சூத்திரங்கள் ஒருங்க விடுவர் ஸ்ரீ பாஷ்யக்காரர். இது பெரிய விஷயம். சுவாமி நம்மாழ்வார் இல்லைன்னா இவர் இல்லை. அப்ப அப்படின்னு அவர் மைண்ட்ல திருவாயூரையும் உபனிஷத்துகளையும் அப்படியே சேர்க்கிறாரு. அதான் சேர்க்கிறாரு. அதை சேர்த்தபடியால் தான் இவருக்கு கிடைச்சது. ஒரே விஷயம் சொல்றேன், சங்கரர் வந்து சங்கரருக்கு திருவாயூர்படி கிடைச்சிருந்தா நிச்சயமா அவர் வந்து விசிஷ்டாத்வைதத்தை தான் ஒத்துட்டு பாரு. மகாஞானி சங்கரர்.
என்னமோ அவசர காலத்துல தாம் குறுகிய காலத்துக்குள்ள அதை ஸ்தாபிக்கணுமே ஒரு நிலையினால் இப்படி ஸ்தாபிக்கப்பட்டதே தவிர, இல்லைன்னா இவருடைய கொள்கை இருக்கு இல்லையா, இந்த கொள்கைக்கு தகுந்தாப்புல இந்த பாசனம் இருக்கா பாருங்க. புனரப்பி ஜனனம், புனரப்பி மனம், புனரப்பி ஜடரே ஜடரே ஜனனம், இந்த சப்தத்துக்கு இதுக்கு ஒத்து போறதா பாருங்க. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடவத்தே, இந்த வார்த்தை ஒத்து போறதா? இப்ப இவர் எல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்கு அப்புறம் கோவிந்தம் மட்டும் எங்க இருந்து வந்தாரு? நான் சொல்றது புரியுதா? கோவிந்தான்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பசுக்களை மேய்க்கிறேன்னு தானே அர்த்தம். இப்ப பசு ஒத்துணுதுன்னா ஆகணும், மேய்க்கிறவன் ஒத்துணுதுன்னா ஆகணும், அப்படின்னு ஒரு ஆத்மா இருக்குன்னு தானே ஆகணும். இப்ப ஜீவாத்மா இருக்குன்னு ஒத்துணுதுன்னா ஆகணும். அப்ப என்னமா இவருக்கு எப்படி சொல்லலாம்? நான் சொல்றதுக்கு புரியுதா? இவருடைய முதல் நிலையே வேறு, இதான் நான் சொல்ல வந்தேன். பின்னாடி நிலையே வேறு. அவசரத்துல பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது தெரியும். ஆயிடுத்து பதுகோவிந்தம் பதுகோவிந்தம், இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. ரங்கநாதர் வந்து பாடுகிறார் பாருங்க, ஆச்சரியமான விஷயம். நீங்க அந்த வார்த்தையை கேட்ட ரங்கநாதர் பாடுகிறார், அதை கேட்டதுக்கு அப்புறம் இவரா இதை சொல்லியிருக்காருன்னு தோணும். இவர் சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு தான் தோணும். என்னமோ ஆயிடுத்து இனிமே என்ன பண்ண முடியும்? பரவிட்டு பரவி போச்சு, என்ன பண்ண முடியும்? ஏன்னா அந்த காலகட்டத்துல பௌத்த மதம் ஜைன மதம் பரவி இருந்தது. அதை முதல்ல ஒடுக்கணும். அதை ஒடுக்கினா தான் போச்சு, வேற வழியே கிடையாது. அந்த மாதிரி காலகட்டத்துல சங்கருடைய வாதம், சங்கருடைய காலத்துக்கும் ராமாவுடைய காலத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சங்கருடைய காலத்துல யாரு இருந்தா தெரியுமா? நிறைய மகுவா இருந்தா, குதிரட்டிகள் இல்ல, ஜெயினர்கள் பாக்கியர்கள் நிறைய பேர் இருந்தா, வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவன் இருந்தா. இதான் சங்கருடைய காலம். ஆனா ராமாவுடைய காலத்துல குதிரட்டிகள் நிறைய இருந்தா, வந்துருது. குதிரட்டிகள் நிறைய இருந்தா. ஆனா இவர் எதிர்த்து வாதம் பண்ண வேண்டிய ஒரு நிலையெல்லாம் குதிரட்டிகளோட வேதம் ஒத்துக்கொண்டவர்களோட இவர் எதிர்த்து வாதம் பண்ண வேண்டிய நிலை வந்துட்டு. ஆனா சங்கருடைய நிலை அப்படி இல்ல, வேதம் ஒத்துக்கொள்ளாத ஸ்தாபிக்க வேண்டிய நிலை வந்துட்டு, வேதம் ஒத்துக்கொள்ளாத ஸ்தாபிக்க நிலை வந்து இவரும் வேதம் ஒத்துக்கொள்ள ஸ்தாபிச்சிருக்காரு. 11 மதங்கள் வேதம் ஒத்துக்கொள்ளாதான். ஆனா ஸ்தாபிக்க வரைச்சு முதல்ல ஸ்தாபனமே இல்லாம இருந்தது. ஸ்தாபனமே இல்லாம இருக்க காலகட்டத்தை இவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. இதுதான் இவருக்கும் பெரிய வித்தியாசம். நாஸ்திகவாத காலத்திலே சங்கருடைய நிலை, குதிரட்டிகள் காலத்திலே எம்பெருமானோட நிலை. இதுதான் ரெண்டு பேருமே ரெண்டு பெரிய காரியம் பண்ணிருக்கா. நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஓ இது தவறு, இது தவறு, இது கொள்கையில மாறுபாடு இருக்கலாம். அது யாரும் உங்களுக்கு சாதபதி பிடிச்சிருக்கு, எனக்கு மோர் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு குழம்பு சாதம் பிடிச்சிருக்கு, எனக்கு கனிமதி பிடிச்சிருக்கு. ஆனா அவரும் பரபிரம்ம ஸ்ரீமன் நாராயணன் தான் இருக்காரு. ஈசனசீலகா நாராயணகா யாருடைய வார்த்தை? ராமாவதியோட வார்த்தை இல்ல, சங்கரோட வார்த்தை. என்ன ஞாபகம்? இன்னைக்கு சைவாரோட சேர்ந்து அத்வைத்தம் இதுவும் உண்டாயிட்டு இருக்கிறதுனால ஓ இதுதான் சங்கர மதன்று ஒரு தவறான கூட்டுற பரம ஸ்ரீவைஷ்ணவர் சங்கரன், ஸ்ரீவைஷ்ணவ சங்கரன். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணத்தோட மத்தொன்னு கண்ணெடுத்தும் பார்க்காதவர். அப்படி நாக்வராகட்டும் இவெல்லாம் வைதிக மதத்துல யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் வைஷ்ணவன் ஞாபகம். ஸ்ரீமன் ஏன்னா சாஸ்திரம் சொல்றது ஏகோகவை நாராயணாசி நற்றம்மா நைசாரகா நேவேதவா பிருத்திவி ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மத்தும் யாருமில்லா என்று நான்மகந்தனுக்கு தேவர்களோடு உயிர் படைத்தான் உன்னம் போல் மணிமாடுகளை திருக்குறுகூரன் என்று ஆதித்ரானிக்க மற்ற தெய்வம் நாடிதிரே. பரம வைஷ்ணவா அவள் தான், சாமானிய பட்டவா இல்ல. இன்னுக்கும் அதனால்தான் அவளுக்கு அங்க கைங்கிலே உண்டு. திருமதிவாள கைக்கும் மார்பாலுக்கும் கையில் உண்டு. புரியுதா? அதே போல சங்கரவதத்திலும் கைக்கிரி உண்டு, இன்னைக்கு உண்டு. திருவள்ளிக்கிரியே உண்டு, மார்பாலுக்கும் கையில் உண்டு. தசஸ்தலம் இருக்கு, தசஸ்தல பக்கத்துல ஒரு மாதா சொல்லி இருக்கு, பாத்துக்கிற நீங்க திருவள்ளிக்கிரியே இருக்கு. அவளுக்கும் கைகிரி உண்டு, அவளுக்கு அது மாதிரி இதாளுக்கும் உண்டு, அத்வைதிகளுக்கும் உண்டு. ஆனா மாத்திரம் அதுக்கா கிடையாது. ஏன்னா இவெல்லாம் வைதிகர்கள். ஸ்ரீமன் நாராயண மற்ற தெய்வம் அறியா. நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். கொள்கையில மாறுபாடு இருக்கலாம், மதத்துல மாறுபாடு கிடையாது. ஞாபகம். அதனால நம்ம அந்த கொள்கையை தான் நம்ம இந்த கொள்கை சரியில்லைன்னு சொல்றமே தவிர அவரை வெறுக்கவே இல்லை. எதுக்கு வெறுக்கலன்னா அவர் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்தாபிச்சிருக்காரு. இந்த 6 வார்த்தைகளை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த 5 ஆச்சாரியர்கள் சித்தியத்திரையும் எல்லாத்தையும் பெரிய ஆராய்ச்சி பண்றாரு. 1 2 இல்ல, நிறைய ஆராய்ச்சி பண்றாரு. அவர் ஏற்கனவே இந்த ஆராய்ச்சியில இறங்கிட்டாரு. அத்வைத்திட்ட போகத்துக்கு முன்னே இறங்கியாச்சு. அத்வைத்தியம் போகத்துக்கு அவருக்கு எல்லாம் குறிக்கிறது. குறிச்சா கூட என்ன நினைக்கிறேன்னா இது நாமே சொல்லப்படாது, ஒரு இன்னார் சொன்னார்னு ஒரு வார்த்தையோட சொல்லிட்டு அவர் காத்துட்டு இருக்காரு. எதுவுமே அவன் தன்னுடைய வார்த்தையா பேசவே மாட்டான், எந்த விஷயமே சரி. ஏன்
தத்துவ இது இந்த ஞாபகத்துவம் பிராதானியம் சேஷத்துவம் பிராதானியம் சந்தேகம் வந்தது. ஞாபகத்துவம்னா ஜீவாத்மாவுக்கு ஞானமான தன்மை பிராதான்யமா அடிமையான தன்மை பிராதான்யமா? சாஸ்திரத்துல இருந்து ஞானமயம் 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 ஜீவாத்மா தான் சொல்லியிருக்கு. அடிமைத்தன்மை இங்க ஒரு சொல்லியிருக்கு. ஆனா இவ என்ன சொல்றா, சந்தேகம். சந்தேகம்னா சந்தேகம் இவருக்கு இல்ல, ஞாபகத்துவம் இல்ல, சேஷத்துவம் தான் பிராதானியம் இவருக்கே தெரியும். ஆனா என்ன பண்ணாரு, அவன் புறத்த ஆரம்பிச்சார். நீ போய் திருப்பூட்டி நம்பிட்டு போய் கேட்டுவான்னு சொன்னார். ஜெயம் இல்ல, ஞாபகத்துவம் ஞானமான தன்மை பிராதானியமா அடிமையான தன்மை பிராதானியமா கேட்டுவாங்க. 6 மாசத்துக்கு கேட்டு பார்த்தாரு, கேட்டுனாரு. ஆனா இவரே சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லல? பெரியவாவுடைய வார்த்தையை பார்த்து சொல்லணும், நாம சொல்லக்கூடாது. இவருக்கு அதுதான் நம்முடைய பூர்வாச்சாரருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா இதுதான். ஏன் பராசர பற்றி கேட்டா இல்லையா, இந்த தயத்தை போல 100 தயம் பண்ணான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னார்? நீ ஒரு தயம் இல்ல 100 தயம் பண்றதுக்குண்டான சக்தி உண்டே இருக்கு. பராசர பற்றி பார்த்து சொன்னா இல்லையா, சுவாமி எம்பெருமான் சொல்ற இல்லையா, சக்தி இருக்கு. ஆனா அந்த நீ பண்ணினதையும் எங்க பூர்வாச்சாரியர்கள் ஆதரித்ததாக இருக்காது. உண்மைதான் அது. அதனால இந்த பையன், அதனால இவருக்கு பூர்வர்கள் வேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஆண்டாவுடைய அப்படியே எடுத்துக்கிறார். இவருக்கு வேற எதுவுமே கிடையாது. அதைத்தான் இவர் ஃபாலோ பண்றாரு. வேற எதுவும் கிடையாது. இத்தனை சொல்றாருன்னா டங்கர், திரமிடர், போதாயனர் இவெல்லாம் சொன்னது வியாச பகவான் என்ன சொல்லியிருக்காரோ அதைத்தான் சொல்றது. பராசர மகரிஷி முதல்ல விஷ்ணு பராசர் என்ன சொன்னாரோ அதான் வேஷம் கொண்டு வராரு. கிருத்திகத்துல அவர் என்ன சொன்னாரோ அந்த கிருத்திகத்துல சொன்னதான் துவாபரத்துல வியாச பகவான் அதை இன்னும் விரிவா எழுதுறாரு. அதை இவர் சித்தாந்தப்படுத்துறார் சுவாமி எம்பெருமானார். அப்ப இவர் ஏன் மாற்றுக்கிறது? இவருக்கு 2 காரணம். முதல்ல திருவாய்மொழி கிடைக்கல. என்ன அதான் சொல்றேன், பகவத் சங்கல்பம். இதெல்லாம் அவன் சங்கல்பம் அடியா அவனுக்கு என்ன இவ்வளவு தூரம் சுவாமி ஒன்னே சொல்றேன். எம்பெருமானார் காஞ்சிபுரத்துல இருக்கார். இப்ப நீங்க கேட்டல இவர் அத்வைத்திட்டு போயிருக்காரு. ஆளவந்தார் இருக்காரு பார்த்து போனோம். சரி, 2 பேரும் சந்திக்கிறாங்க. இவரு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், அவர் காஞ்சிபுரத்தில் இருக்காரு. ஆளவந்தா காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். அப்ப எம்பெருமானார் அங்கே இருக்கார். ஆளவந்தார் எம்பெருமானார் பார்த்திருக்கார். 2 பேரும் சேர்த்து வச்சு இவர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு ஒரு நிலையை ஏற்படுத்தி செயல்படுவாங்க. ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு எத்தனை நாடி ஆகும்? ஏன் பண்ணவே இல்லையே. அவர் இவரை பார்த்து ஆமுதல்வன் கட்டாட்சிக்கிறார். தவிர எம்பெருமானார் ராமானுஜரை போய் ஆளவந்தார் திருவிழா விழுந்து வணங்கினார்னு சரித்திரமே இல்லையே, இல்லவே இல்லையே. அவருடைய திருமேனி, அவர் திருமேனி மட்டும்தான் செவிச்சிருக்காரு. அவர் ஆத்தா கிளம்பி போயிடுத்து. கிளம்பி போனதுக்கு அப்புறம் அதுவும் எங்க அந்த கரையில ஆளவந்தார் படிக்கிற கரையில அங்க இறக்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தையே இல்லையே. ஏன் பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணிருக்கலாமா, பண்ணிருக்க முடியாதா? இத்தனையும் ஒரே இடத்துல சந்திச்சிருக்கா. இவர் அவரையும் 2 பேரும் பிராணனோடு இருக்கும்போது பார்த்திருக்காளே, ஏன் இந்த ஏற்பாடு நடக்கல? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டா சிவபெருமாள்? அது அவருக்கு தான். இவ 2 பேரும் தவிர விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை இந்த அளவுக்கு மனசு தியானிச்சு இதை பத்தி ஆளவந்தார் அதிகம் நாதமணிகள் பூர்ணம் பண்ணிருக்கான். நம்மாழ்வார் பூர்ணம் பண்ணிருக்காரு, விஸ்வேஸ்வரர் பூர்ணம் பண்ணிருக்காரு, பெரிய விராட்டியார் பூர்ணம் பண்ணிருக்கான். எம்பெருமான் ஆச்சாரியோட நாதமணிகள் பூர்ணமா, நாதமணிகள் பூர்ணமா இருக்கு. நாதமணிகள் கிரந்தங்கள் நிறைய இருக்கு, நம்ம கிடைக்கல. ஆளவந்தார் கிரந்தம் தான் கிட்ட சொல்லியிருக்கேன். ஸ்தோத்திரம் நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்காரு. ஆனா ஆளவந்தா ஸ்தோத்திரம் தான் முதல் ஸ்தோத்திரமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முதல்ல ஸ்தோத்திரமே ஆளவந்தா தான். ஆனா அதுக்கு முன்னாடி நாதமணிகள் நிறைய கிரந்தங்கள் பண்ணியிருக்காரு, கிடைக்கல. ஆனா ஆளவந்தா ஸ்தோத்திரத்துல பூர்த்தியா விசிஷ்டாத்வைத வரமா தான் இருக்கு. அப்ப எப்ப இப்படி திருப்பி இருக்கோ நாதமணிகள் தான். அப்ப நாதமணிகள் தான் நம்மாழ்வார் தான், நம்மாழ்வார் தான் விசேஷனா தான். அப்ப விசேஷனா பிராட்டி தான், பிராட்டி தானா பெரிய பெருமாள் தான். லட்சுமிநாத சமாரம்பாம் நாதயாம் மத்தியமாம் அஸ்மதாச்சாரியதான் அஸ்மதுகுரு சமாரம்பாம் எதிசேகர மத்தியமாம் லட்சுமி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதுதான் முக்கியம். இந்த குரு பரம்பரை நிலையை தான் வந்து தவிர மற்றது கிடையாது. இவ அதை வச்சுதான் பாக்குறாள் தவிர இவரா தான் தன் நெஞ்சில் தோற்றுறது சொல்றதே கிடையாது. அதை முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதனாலதான் இந்த சித்தாந்தம் ஏன் உயர்ந்ததுனால இதுக்கு ஆள் ரொம்ப குறைச்சிருந்தோம். என்னைக்குமே நல்ல வஸ்துக்கு ஆள் ரொம்ப உயர்ந்த வஸ்துக்கு கூட்டம் அதிகமா குறைச்சலதான் இருக்கும். ரத்ன கடையில கூட்டம் அதிகமா இருக்கும். அதே பாசக ஒண்ணு இல்ல, இந்த எனாம கடையெல்லாம் இருக்கு, நிறைய கூட்டம் கூட்டமா இருக்கும். ரத்ன கடையா இருந்தா கூட்டம் குறைச்சலதான் இருக்கும். அது ரத்னத்தோடதான் இந்த சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் ரொம்ப ஆனா இதை இதுல புகுந்ததுக்கு அப்புறம், இந்த சித்தாந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல கிடைச்சி நீங்க அதுக்கு மேல எப்பெருமானம் சேவிக்கிறது மற்றது எல்லாம் இருக்கணும். ஆனா இவருடைய அர்த்தம் மனசுல பட இதுவே ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த இதுவே தான், அதாவது பொழுதுபோக்கிலே அருளிச்சையிலே பொழுதுபோக்காக கொள்ளும் நம்பிள்ளையை போல அப்படின்னு தெரிவிக்கிறார் யோகாச்சாரி. இதெல்லாம் படிச்சாச்சு இல்லையா? ஸ்ரீபாஷம் வச்சிட்டோம், இதை வச்சோம், ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வச்சோம். அப்ப எதுல பொழுதுபோக்குறது? பொழுதுபோக்குறது நான் காலட்சேபம் பண்ணணும்னா அருளிச்சையில பொழுதுபோக்கு பண்ணுறது. ஏன் இதெல்லாம் வேண்டாமா? இதெல்லாம் என்ன பட்சம்?
அப்ப அனுபவத்தை எது கொடுக்கிறது? எது அனுபவத்தை கொடுக்கிறது? எதுக்கு சொல்ல வந்து இது தெரிஞ்சுட்டா அது ஒரு கிடைக்க வருது. இருந்தா அனுபவம். அதனாலதான் இவா காந்தோனித்தனமா பேசவே மாட்டான். ஆனா சங்கரை சொல்லிட்டாருன்னா ஏதோ பகவத் சங்கர் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஓ இது குற்றம் நம்ம பேசவே கூடாது. நமக்கு எந்த யோகத்தையும் கிடையாது. என்ன ஞானம் இருக்கு பேசுறதுக்கு? ஏதாவது ஒரு ஞானம் இருக்கா? ரெண்டாவது அவர் வேத வாக்கியத்தை இதுக்கு எக்ஸாம் எடுத்து காமிக்கிறார். காமிக்கவில்ல அதுக்கு நீ இந்த மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது, இந்த அர்த்தம் பண்ணக்கூடாது இவர் கண்டிக்கிறார். அது வேற விஷயம். ஆனா அவர் ஒண்ணும் பெருசா ஏன்னா இவருக்கு முன்னாடி பண்ணதில் இவரும் பண்ணியிருக்காரு. அத்வைத்தியான சங்கராச்சாரிய இவர் ஸ்தாபித்தது இல்லையே. இவருக்கு முன்னாடி அத்வைத்தம் இருக்கு. சங்கருக்கு முன்னாடி அத்வைத்தம் இருக்கு. சங்கரர் தான் பூஜா கொண்டு வந்தாருன்னு கிடையாது. அதே போல விஜயாத்வைத்தத்தை ராமானுஜர் தான் கொண்டு வந்தாருன்னு கிடையாது. வேத காலத்துல இருந்தே இருக்கு. வேத காலத்துல இருந்தாலும் ஓ இது உண்மை உண்மை நினைச்சுக்க பாரான்றதை இவ வந்து கண்டிக்கிறான். புரியுதா? இன்னைக்கு அத்வைத்தம் பல்கி பரவிதான் இருக்கு. இல்லைன்னு சொல்லல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதைத்தான் பண்றத இதுதான் உண்மையான சித்தாந்தம், இதுதான் உண்மையான சித்தாந்தம் பண்றது அன்னைக்கே இருந்துச்சு. ஏன்னா வேத வியாசரை கண்டிச்சிருக்கணும். அன்னைக்கு இருந்துக்கணும் ஒண்ணு இருந்ததுன்னா ஆகணும். அதான் இருக்கிறார். அப்ப மோட்சம் சத்துவம் இப்ப இதை கண்டிக்கிறார். எப்படி கண்டிக்கிறார்? இப்ப எப்படி கண்டிக்கிறார்னா சொன்னா இந்த விஷயத்த அவன் சர்வம் சூன்யன்னு சொன்னான். சர்வம் சூன்யம் யார் சொன்னது? பௌத்தன் சொன்னான் சர்வம் சூன்யம். அந்த சர்வம் சூன்யம் சொன்ன பிரமிதி உண்மையா பொய்யான்னு கேட்டார் இல்லையா? கடைசியில் அத்தனை பார்த்தோம். இந்த பிரமிதி என்னது? அந்த வார்த்தை உண்மையா பொய்யான்னு கேட்டார். அந்த பிரமிதி உண்மையா இருக்கும் பட்சம் சர்வம் சூன்யம் நிற்காது. ஏன்னா இன்னொன்னு இந்த உண்மையான வார்த்தை வந்து இருக்கிறதே சர்வம் சூன்யம் ஆகலையே. சர்வம் சூன்யம் நிற்காது. அந்த பிரமிதி பொய்யா இருக்குன்னா அப்ப சர்வம் சூன்யம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இதுவே பொய்யாயிட்ட வாய்ப்பே இல்லையே. அப்ப அத அங்க முடிச்சா போல அதே போல இங்க முடிக்கிறது என்னன்னா அது அத்தனையும் பொய்ன்னு சொன்ன அந்த பிரம்மத்தை தவிர மற்றதனையும் பொய்ன்றது. இது உண்மையானா இப்ப பிரம்மத்துக்கு ஞானமே இல்லை. பிரம்மமே ஞானம் தெரிகிறாரியா? இதுதான் பிரம்மம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கு. சூரியன் எப்படி தானே அவ பிரகாசமா ஒளி விடுகிறானோ அதே போல பகவான் சர்வஜன் சர்வசக்தன் அப்படி இருக்கச்சு அந்த சர்வஜன் பிரம்மம் ஸ்வயம் பிரகாசம் ஒளிவிடுச்சு. இப்படி பிரம்மம் சுவாபாவிகமா ஒளிவிடும் போது தன்னிடத்துல ஏதோ சக்தியால பிரமிச்சு போகுது, பிராந்தியோட இருக்குன்னு சொல்லியே இது புரியவே இல்லையேன்னு அவன் கேட்கிறது. பிரம்மம் சுவாபாவிகமா இயற்கையாக சொல்லிக்கிறது. அதுல ஏதோ பிராந்தியோட ஏதோ ஒண்ணு அவித்யா போடுறதுன்னு சொல்லிய சூரியனை இருட்டு மறைக்கிறதுன்னு சொல்றா போல இருக்கு. நீ சொல்றது இருட்டை விளக்கக்கூடிய சூரியன் அந்த இருட்டாலே சூரியன் மறைக்கிறது சொல்றிய பிரம்மத்தை எது மறைக்க முடியும்? அதிகாராய சித்தாய நித்யாய பரமாத்ம அகேகேய பிரத்யேக கல்யாண இதன் எல்லா குற்றங்களுக்கும் எதிர்த்தாட்டாக இருக்கக்கூடிய சாஸ்திரம் போஷிச்சிருக்கு. அந்த பிரம்மத்துக்கு ஏதோ குற்றம் அபிதேங்க குற்றம் சொல்றிய எப்படி அது பேசுறது? எப்படி நீ சொல்றதே சரியா வரலையே. இது என்ன சந்தேகமா இருக்குன்னா பிரம்மம் சூரியனை போல சூரியன் இருட்டு மறைப்பதா யாராவது சொல்லுவாளா? ஒத்துப்பாளா? இருட்டை போக்கும் தன்மைப்படுத்த சூரியனை இருட்டு மறைக்கிறதுனா யாரும் ஒத்துக்க மாட்டாளே. சுவாமி கேட்கிறார் அத்வைத்தியால பிரம்மம் மறைக்குதுன்னா அப்படியானா கேட்கறாங்க. சரி நீ பிரம்மம் மறைக்கிறது எது மறைக்குதுன்னு சொன்ன? அவித்யா மறைக்கிறதுன்னு சொன்னியே. இந்த கேள்வி கட்டணும் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த அவித்யா உண்மையா பொய்யான்னு கேட்டார். மாட்டினாரா? உண்மைன்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? பிரம்மத்தை தவிர அவித்யா ஒண்ணு வந்துடுறது. பொய்ன்னு சொன்னா பொய்யான அவித்தை எப்படி உண்மையான பிரம்மத்தை மறைக்கும்? புரியுத? அடிப்படையிலேயே தப்பா இருக்கு. இதேதான் வந்து சர்வம் சூன்யம் சொன்னான். என்ன வாதம் பண்றாங்க. அதான் சரி அவித்யால மறைக்கிறது. இந்த அவித்யா உண்மையா பொய்யா? அதாவது பகவான் தன்னுடைய அவித்தையாலே மறைக்கப்படுகின்றார். சரி அப்ப அந்த அவித்தை உண்மையா பொய்யா? ஏன்னா இப்ப பதில் சொல்லு. அந்த அவித்தை எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? இந்த அவித்தை எங்கிருந்து வந்தது? அது ஒரு இடத்துல இருக்கணும்ல. அவித்தை எங்கிருந்து வந்தது? அது பிரம்மத்திலிருந்து இருந்ததா இல்ல வெளியிலிருந்து வந்திருக்கா? பிரம்மத்திலிருந்து அவித்தை இருக்குமா? பிரம்மத்தை காட்டிலும் வேறுபடுத்த இருக்கிறதா அவித்தை இருக்கணும். பிரம்மத்திலே அவித்தை இருக்குன்னா என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். இப்ப அந்த வேறுபடுத்தல அவித்தை இருக்குமா? அப்ப அந்த அவித்தையும் உண்மையா பொய்யா? இந்த ரெண்டு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. என்னன்னா அந்த பிரம்மத்திற்கு அவித்தை இருக்குமா அல்லது பிரம்மத்தை காட்டில் வேறுபடுத்த அவித்தை இருக்குமா? இந்த அவித்தை பிரம்மத்திலே இருக்குமா? நான் சொல்றது பாருங்க.
அவித்யா பிரம்மத்திலே இருக்குமா, இல்ல பிரம்மத்தை காட்டில் வேறுபட்ட இடத்துல இருக்குமா? பிரம்மத்தை காட்டில் வேறுபட்ட இடத்துல இருக்குமா அப்படின்னா ரெண்டாவது. பிரம்மத்திலே இருக்குன்னா அது உண்மையா பொய்யா அங்கிறது இல்லையா? சரி, அந்த அவித்தை சத்தியம்னு சொன்னா அப்ப தத்துவம் ஒன்றுதான் சொன்னா இல்லையா? அப்ப பிரம்மம் பொய்யாக போயிடும். அவித்தியை உண்மைன்னு நீ சொன்னீங்கன்னா தத்துவம் ஒண்ணுதானே உன் பிரகாரம். பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்ம இது வேதாந்த. அவித்யா உண்மைன்னு சொன்னீங்கன்னா பிரம்மம் பொய்யாயிடும். பிரம்மம் பொய்யாயிடும். பிரம்மம் பொய்யாடு வச்சு மத்தில நிக்காத, நீ பிரம்மத்தை வச்சு மத்த வச்சிருக்க. அப்ப அவித்யா சத்தியம்னு சொன்னா பிரம்மம் பொய்யாயிடும். அப்ப முதல் நிக்காது. அவித்திய சத்தியம்னு ஒத்துட்டேன்னா இரண்டாவது தத்துவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். இரண்டாவது தத்துவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டி வரும். அவித்திய நீ பொய்னு சொன்னா பொய்யான தத்துவம் மறைக்க வாய்ப்பே கிடையாது. பொய்யான தத்துவம் மறைக்கத்தே வரும். உண்மையான தத்துவம் தான் என்ன மறைக்கலாமே தவிர, இப்ப சூரியனை குறிச்சுக்காக சொல்றேன், ஒரு வித்தியத்தா சொல்றேன். சூரியனை கொடை எடுத்து மறைச்சேன். வெயில் காலம் போறோம், சம்மர்ல பீக் சம்மர்ல போறோமோ போறது என்ன ஆகுது, சாமி கொடை வேணும், கத்து போயிடும், உடம்பெல்லாம் கத்து போயிடும், கொடை எடுத்துன்னு போறோம். கொடை எடுத்து போய் மறைக்கிறோம். அப்ப சூரியன் மறைய இருக்கு இல்லையா? ஒருத்தர் சொன்னார் கொடையெல்லாம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், ஆனா நீ சூரியனை மறைக்கிறோம். எதமா மறைக்கிறது என்ன? நீ கொடை கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு பாவம் வச்சுன்னு சூரியனை மறைய. எப்படி மறைக்க முடியும்? எப்படி மறைக்க முடியும்? மறைக்க முடியாது. கொடை கையில வச்சிருக்கா மாதிரி நினைச்சுட்டு மறைன்னு சொன்னா அப்ப அது பொய் தானே. அதாவது கையில கொடை இல்லைன்னா பொய் தானே, இருந்தால்தான் உண்மை. இப்ப அந்த அவித்தையை பொய்யென்று ஆக்கிவிட்டால் பின்பு பொய்யான அவித்தை எப்படி பிரம்மத்தை மறைக்க முடியும்? சொல்ல புரியுதா? பொய்யானது பிரம்மத்தை மறைக்க முடியாது. அப்ப மறைப்பதற்கு வழியே கிடையாது. அதனால் நீ அவித்யா என்று சொல்வதே எனக்கு புரியலன்னு சொல்ற. அவித்யா உண்மையா, பிரம்மம் புரிய. ஆமா, நீ அவித்யா சொல்றது எனக்கு புரியலன்ற சுவாமி, எனக்கு புரியலையே என்ன சொல்ற. மேலும் அவித்தையை பிரம்மத்தை மறைக்கவே முடியாது. அப்படியே இருந்தாலும் அந்த அவித்தை உண்மையா பொய்யா? அவித்தை உண்மையாக்கினால் இரண்டாவது தத்துவம் உண்மையாயிடும், அத்வைத பதம் பட்டு போயிடும். அவித்தையை பொய்யா போனால் பொய்யான அவித்தியை கொண்டு பிரம்மத்தை மறைப்பதற்கு வழியே கிடையாது. சரி, மறைக்க இல்லைன்னு சொன்னா இப்ப இத்தனையும் தெரிவதற்கு வாய்ப்பே கிடையாது. மறைக்கவே இல்லைன்னு தெரிவித்து வாய்தான், அதுவும் போயிட்டு. ஆக மூணாவது தெரிவிக்கிறார், மூணாவது தெரிவிக்கிறார். அந்த அவித்தை எங்க இருக்கு? அந்த அவித்தை எங்க இருக்கு? இதற்கு ஆஸ்திரய அனுபவத்தின் பேர். ஆஸ்திரயம் இருப்பிடம், ஆஸ்திரயம் இருப்பிடம். ஆஸ்திரய அனுபவத்தி, அனுபவத்தினா ஒவ்வாமை. சப்தவித அனுபவத்தின் காமிக்கு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். 7 விதமான ஒவ்வாமையாலே நீ சொல்றது ஒன்றுக்கு ஒத்து வரவில்லை. இது முதல் சூத்திரத்துல எடுத்து காமிக்க போற சுவாமி. அது பின்னாடி கிடையாது, எப்ப வரப்போறது தெரியாது. கிட்டத்தட்ட 20-25 கட்சி வரப்போறது. ஆனா அந்த அனுபவத்தினா ஒவ்வாமை, 7 விதமான ஒவ்வாமை சேர்றது நீ இந்த வாக்கியத்தினால உனக்கு ஒண்ணுமே சேரல அப்படின்னு சொல்லுவார். அதுல முதல்ல ஆஸ்திரய அனுபவத்தி அப்படின்னு என்னன்னா, இந்த இடத்துல அவித்யான பிரம்மத்துக்கு இருக்குமா அல்லது வேற இடத்துல இருக்குமா? அவித்யான்னு ஒண்ணு சொன்னியே, அந்த அவித்யா பிரம்மத்தினிடத்துல இருக்குமா இல்ல வேற இடத்துல இருக்குமா அப்படின்னா அது எப்படி பிரம்மத்தில் இருக்கும்? பெரியதானே இருக்கும். உடனே அவர் சொல்றார், அத்வைத சொன்னார், எப்படி பிரம்மத்துல இருக்கும்? எனக்கு ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னா வெளியிலிருந்து தான் வந்து அடிப்பாங்க சார், அங்கிட்டே இருக்குமா? இருக்காது இல்லையா? எனக்கு ஏதோ ஒரு குற்றம் வருதுன்னா வெளியிலிருந்து வரணும். எப்படி பிரம்மத்திற்கு பிரம்ம வெளியிலிருந்தா வரும், வெளியிலிருந்தா இருக்குன்னாரு. அப்படின்னு அதான்னா அப்ப என்ன மறப்பதுக்கு எனக்குலயே இருக்குன்னா வெளியே தான் இருக்குன்னு சொன்னார். சரி, வெளியே தான் இருக்குன்னா அப்ப வெளியே இருக்கும் இடம் உண்மையா பொய்யா? வெளியில வந்து சொல்றியா, வெளியில இருக்கிற உண்மையா பொய்யா? அந்த இடம் உண்மைன்னு சொன்னா ரெண்டாவது தத்துவத்தை ஒத்துக்கொள்ளணும். அந்த இடம் பொய்ன்னு சொன்னா பொய்யை ஆசிரியத்து இன்னொரு வஸ்து இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பொய்யை ஆசிரியத்து இன்னொரு வஸ்து இருப்பதற்கு வழியே கிடையாது. உடனே மாத்திட்டார். மாட்டினாரு, இல்ல அது பிரம்மத்திலே இருக்கு. முதல்ல வெளியில இருக்குன்னார். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்குன்னா உள்ளுக்குள்ள இருந்தா இந்த ப்ராப்ளம் வந்து உள்ளுக்குள்ள இருக்காது. அர்த்தம் பிரம்மம் சுயம் பிரகாசம் தெரியாது, அவரதான் சொல்லியிருக்காரு. சாஸ்திரம் சொல்லதான் அவர் சொல்லியிருக்காரு. நானும் சுயம் பிரகாசம் ஒத்துக்கிறோம். பிரம்மம் தனக்குத்தானே, நம்ம ஆத்மாவே தனக்கு தான் சுயம் பிரகாசம் தான். ஆத்மாவும் சுயம் பிரகாசம் தான், பிரம்மமும் சுயம் பிரகாசம் தான். இப்ப சுயம் பிரகாசம் இருக்கச்சு அதுக்கு அவித்யா இருக்குன்னா ஒத்து வராது. வெளியிலிருந்து வருதுன்னு தான் சொன்னோம். இப்ப வெளியிலிருந்து வருதுன்னு சொன்ன உடனே அந்த வெளியிலிருந்து வரக்கூடிய இடம் உண்மையா பொய்யான்னா அது பொய்ன்னு சொல்லியாச்சுன்னா பொய்யான இடத்தை ஆசைத்து உண்மையை மறக்க முடியாது. அதனால சரி மாத்திட்டார். சரி பிரம்மத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வெளியே சொன்னார், அது சேர்ந்து சரியா வரல, அனுபவத்தை வந்துருச்சு, பொய்வா வந்துருச்சு. அடுத்து பிரம்மத்தில் இருக்குன்னு வச்சிருந்தா இப்ப சரியா மாட்டின்றார்.
என்ன அப்படின்னா அப்ப யார் அத்வைத்தம் பண்ண மாட்டேங்க. என்னன்னா பிரம்மத்தில் இருக்குன்னு சொல்லிட்டா அப்ப பிரம்மம் நித்தியம் தானே? பிரம்மம் நித்தியமா நித்தியமா? பிரம்மம் அவ்வளவு இருக்காரு பிரம்ம நித்தியம் தானே? அப்ப அப்ப சந்தேகம் இல்ல பிரம்மம் என்பது அனிர்வச்சனையும் தானே? அனிர்வச்சனையும் தான் என்ன அர்த்தம்னா பகுதி அற்றது, தன்னுடைய வாக்கால சொல்ல முடியாது. இவரை சொல்லியிருக்காரு பிரம்ம எப்படி இருக்கும், பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கும், எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அனிர்வச்சனியம் என்னால சொல்ல முடியாது. அப்ப பிரம்மம் பகுதி அற்றது, பகுதி எல்லாம் கிடையாது. பகுதி எல்லாம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்னா இந்த ஒரு பகுதி இப்போ இது இருக்கு, இந்த இது இருக்கு, இது இந்த பக்கம் ஒன்று இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இருக்கு, மேல் பக்கம் ஒன்று இருக்கு, பக்கம் இருக்கு, இந்த இடது பக்கம் ஒன்று வலது பக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பிரம்மத்துக்கு பகுதி இருக்கான பகுதி கிடையாது, பகுதியேற்றது. அது என்னது, அதுதான் அந்த அனிர்வச்சனியம் சொன்னாரு, சொல்லவே முடியாது பகுதி அற்றது. அப்ப பகுதி அற்றது வந்துட்டு இல்லையா? அதே போல பிரம்மத்துல அவித்யா இருக்குன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஒரு ஆகாரம் சொன்னால் தானே அது இடத்துல இருக்கும். அதுல ஒரு பகுதி இருந்தாதான் அது இருக்கும். ஒரு ஆகாரம் இல்லைன்னா பகுதியே இல்ல. ஆட்டம் இருக்கு இல்லையா, அணு, அணுல ஏதாவது போய் சேர முடியுமா? சேரவே முடியாது. ஏன்னா அதுக்கு பகுதி கிடையாது. அதே போல ஆத்மாவுக்கு பகுதி இருக்கான்னா அதுக்கு சரீரம் கிடையாது, சரீரத்துக்குள்ள ஆத்மா புகுந்து இருந்து கிடையாது. ஆத்மாவுக்கு ஏதாவது இருக்கான்னா ஒண்ணு கிடையாது, அதுக்கு பகுதியே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆத்மாவுக்கு எதுவுமே சேராது. இதத்தான் இவன் சொல்றான், இது இந்த பரமாணுக்கள் சேர்ந்து 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 இனிமேதான் பார்க்க போறோம். இதுல வந்துட்டு இல்லையா, இவன சொன்னா இல்லையா, பௌத்தர்களே வந்துருக்கு இல்லையா? அப்ப அதுல வந்து சேரணும், சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம அதுக்கு பார்த்தோம். அப்ப அணுக்களோட ஒண்ணு சேராது, பிரம்மமும் அதே மாதிரி அதுவும். அப்ப அதுவும் சேரத்துக்கு வாய்ப்பே பகுதியே இல்லையே. பகுதியே இல்லைன்னா அப்ப அது ஆகாரம் சொல்லித்தான் வரும். அப்ப அது இடத்துல ஆகாரம் இருக்குன்னா பிரம்மத்தை பிரிச்சு சொல்லவே முடியாது. அப்ப பிரம்மம் வந்து யதா சைந்தவ கனகா அப்படின்னு வாய்க்குள்ள உப்பு போடுறோம், உப்பு போடுறோம்னா எல்லா இடத்துலயும் அப்படியே ஒரு மாதிரி அது வந்து நான் உப்பு கறிக்கிறது இல்லையா வாயில போட்டா. அதே போல ஞான மாத்திரம் பிரம்மன் சொல்லிட்டு அந்த ஞானம் மட்டுமே பிரம்மன் சொல்லிட்டு அதுல அவித்யா இருக்கு. சூப்பர், புரியுதா? அது பகுதியே இல்லையா, பகுதியே இல்லாத இருக்க ஒரு நிலையில ஞான மாத்திரம் பிரம்மம். ஏன்னா பிரம்மத்துக்கு ஞானம் இல்லை. அவரே வாட்டா இருக்கா, பிரம்மத்துக்கு ஞானம்னு சொன்னா ஒரு சைட்ல இருக்கு, இன்னொரு சைட்ல இருக்குன்னா ஞான மாத்திரம், ஞானமே பிரம்மம், மத்தது கிடையாது. சிலதெல்லாம் அவளை மாட்டி பார்த்தா அது ஞானமே பிரம்மன் சொல்லிட்டு இப்ப எப்படி அப்ப ஞான மாத்திரம் பிரம்மம், அதாவது ஞானம் மட்டும் பிரம்மம் தெரியாதுன்னா ஆதால் அது பிரிக்கிறதுக்கே முடியாது. மேலும் பிரம்மத்துல ஒரு பகுதியிலேயே அவித்தை இருக்குன்னு சொல்றதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அவித்தை பிரம்மத்தில் இருக்குன்னு சொன்னா அப்ப பிரம்மத்தை பிரிச்சு பார்க்க இயலாத அவித்தை பிரம்மத்தில் இருக்க முடியும். அது அனிர்வச்சனம், பிரிச்சு பார்க்க முடியாது, பிரிக்க இயலாத. அப்ப அவித்தையா தான் பிரம்மமா இருக்கணும். அவரை மாட்டிக்கிறார், எப்படி இருக்கு பாருங்க. பிரம்மத்தை பிரிக்க முடியாது. நீ முதல்ல வெளியில பிரம்ம அவித்யா இருக்குன்னு சொன்ன, வெளியில அவித்யா இருக்குன்னா வெளியில அந்த இருக்கக்கூடிய இடம் உண்மையா பொய்யாரு. அப்ப என்ன பண்ணாரு, வேண்டாம் வேண்டாம் வெளியில இருந்தா இந்த வம்பு வருது வேண்டாம், பிரம்மத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாரு. இப்ப பிரம்மத்துக்கிட்ட இருக்குன்னா அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மம் நித்தியமான நிச்சயம்னாரு. அப்ப பிரம்மன் நிச்சயம்னா அது எப்படி இருக்கும், அனிர்வச்சனைன்றார். அப்ப அனிர்வச்சனைனா அது பிரிக்க முடியாது, அணுவாச்சு பிரிக்க முடியாது. பிரிச்சாதுன்னா அதுக்கு ஒரு இடம் கொடுக்க முடியும், பிரிக்க முடியாது. நச்சை வாசம் தான். பிரம்மம் பிரிக்க முடியாதுன்னா அப்ப பிரம்மத்துக்கு பிரம்மத்துல இருக்க போல பிரம்மத்திலே பிரிச்சு முடியாது. அந்த அவித்தை பிரம்மமாக இருக்குன்னா இப்ப பெரிய இடைஞ்சலாப்படும். என்ன எடுத்துன்னா இது அவித்த அதுக்குள்ள எப்ப பிரிக்க முடியாதோ பிரம்மத்துக்கு ஞானம், பிரம்மமே ஞானமானபடியாலே அப்ப அவித்யாவில இருக்கிறபடியாலே அவித்தையே பிரம்மமா போயிடும். இது பெரிய இடைஞ்சலா போயிடும், இது பெரிய இடைஞ்சலா போயிடும். ஏன்னா பிரம்மத்துக்கு அவித்தை இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா இப்ப பிரம்மத்தை பிரிச்சு தனித்தனியா பேசவே முடியாது, அப்ப பாவம் பார்க்க முடியாது. அப்ப பிரம்மத்தை விகாரமான தத்துவமாச்சே, நித்தியமான தத்துவமாச்சே. அப்ப என்ன ஆகுனா பிரம்ம நித்தியமான தத்துவம், அப்ப நித்தியமா அவித்தை இருந்துட்டு இருக்கும். அப்ப மோட்சமே கிடையாது, பிரம்மத்துக்கு மோட்சமே கிடையாது. புரியுது, பிரம்மத்துக்கு மோட்சம் கிடையாது. அப்ப பிரம்மமே அவித்தையால என்ன கட்டப்பட்டிருக்குன்னா அப்ப சொல்றார் போகம் இத்தனை உண்டு என்ற காண்கிற காட்சி போகவே போகாது. பார்த்துட்டு இருக்கே, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கே, இதெல்லாம் போகவே. ஏன்னா அவித்தையும் பிரம்மம் ஒன்னாயிடுச்சு. அவித்தியம் பிரம்மம் ஒன்னானபடியால பிரம்மம் நித்தியம், அதனால் அவித்தையும் நித்தியம். புரியுதா? பிரம்மத்துக்கு தானே ஞானம் இல்ல, பிரம்மமே ஞானம், பிரம்மமே ஞானம் அடையாவில. அப்ப அவித்தியா புகுத்திரம் என்ன ஆகுது, பகுதி இல்ல. அப்ப அந்த ஞானத்தை தள்ளிட்டு அவித்தியை சேர்க்கணும். அப்ப பிரம்மமே அவித்தை, பிரம்மமே அவித்தியா ஆயிடுச்சுன்னா மோட்சமே கிடையாது. அப்ப எல்லாமே பலன் தெரிஞ்சுட்டு உன் மதத்தின்படி மோட்சம் கிடையாது. அடுத்து கேட்கிறார் அந்த அத்வைத்திட்டு கேட்கிறார், உங்க சங்கர் மோட்சத்துக்கு போனாரா இல்லையா கேள்வி அப்படின்னாரு. வாசனை ஏன்னா
இப்ப பிரம்மத்துக்கு அவித்யா வந்துட்டு இல்லையா? ஏன்னா ஏன்னா யாரா ஒருத்தர் மோட்சத்துக்கு போய்த்தானே ஆகணும். இன்னொன்னு சொல்றேன், யாரா ஒருத்தர் மோட்சத்துக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா பிரம்மம் உண்டு தானே, யாருமே தெரியக்கூடாது. அப்ப அத்வைத பிரகாரம் இது வரைக்கும் யாருமே மோட்சம் போறேன்னு மோட்சம் போயிருந்தா என்ன இருக்கும்? லோகமே இருக்கப்படாத எல்லாமே பொய்யாச்ச. அதுதான் சில பேர் சொல்லுவா, இது வரைக்கும் யாருமே மோட்சம் போகாத ஒரு மதத்தை வச்சுட்டு என்ன மாதிரி பாண்டிங்க அப்படின்னு சொல்றது புரியுது. அதான் தெரியும். ஆக கேள்வி கேட்கிறார், ஏன்னா யாராவது படிச்சுட்டு போய் இல்லையா? அவித்யை பிரம்மம் நிரூபித்தால் பிரம்மம் நித்தியம். ஆனபடியால அவித்யை நித்தியம் ஆகிடும். அதை போக்குறதுக்கு வழியே இல்லாம போயிட்டு அப்ப அவித்யால போகல என்ன ஆகும்னா அப்ப ஜெகத்து நானா நானா அப்படின்னா பல 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 தெரிஞ்சுட்டே இருக்கும். நானானா பல, நானானு ஞானம் போகவே போகாது. அப்ப என்ன ஆகும்? ஞானாண்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதெல்லாம் நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கும். அதனால அத்வைத ஞானம் பிறப்பதற்கு வழியே இல்லாம போயிடும். ஆனால் ஒரு நாளும் அவித்யை பிரம்ம மறைப்பதற்கு வழி இல்லை என்று சுவாமி சொன்னார். சரி சுவாமி, இது அடுத்தது உணர்ந்துக்க. சரி, வாக்கியத்தை வாக்கியத்தால மோட்சம் சொன்னியே, இந்த முதல் நிலை அதை ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன். பின்னாடி நல்லா விரிவா பார்க்கணும், ரொம்ப தெரியுமா. ஆனா இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் புரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது சொல்றார் அசிமா தெரிவிக்கிறார். அடுத்து சொல்றார் வாக்கியஜன வாக்கியார்த்தால மோட்சம் சொன்னா இல்லையா? வாக்கியஜன வாக்கியம் என்னது? ஐத்ததார்த்தம் இதம் சத்தம் தத் சத்தியம் சமாத்மா தத்துவமதி ஸ்வேதகேது அப்படின்ற வாக்கியம். அந்த வாக்கியம் கேட்ட உடனே என்ன ஆச்சு? ஓ, நானே பிரம்மன் தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்ச உடனே இதுவே மோட்சம் கிடைச்சிருது அப்படின்னு நீங்களே இல்லையா? அந்த வாக்கியம் சொன்னியே தத்துவமதி ஸ்வேதகேது அந்த வாக்கியத்து காதல பட்டுச்சு. பட்ட உடனே என்னாச்சு? நானே பிரம்மன் தெரிஞ்சுட்டேன், அதெல்லாம் போயிடுச்சு, அஜ்ஞானம் போயிடுது. அஜ்ஞானம் போயிடுச்சு. இப்ப சுவாமி கேட்டார், இப்ப இந்த உபதேசத்தை யார் உபதேசிப்பான்னு கேட்கிறார். சங்கராச்சாருக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கணும் இல்லையா? அவர் தானே உபதேசிக்கணும். யாராவது ஒரு ஆச்சாரத்தை உபதேசிக்கணும். உபதேசிக்காம இருக்கக்கூடியது. சங்கராச்சாருக்கு ஆச்சாரம் இருக்குன்னா அவருக்கு ஒரு குரு பரம்பரை ஒண்ணு இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, குரு பரமா நாதமணி தொடக்கணும் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் சொல்றோம் இல்லையா? அப்ப அவரும் குரு பரம்பரை இருக்கு இல்லையா? அப்ப அவருக்கு குரு பரம்பரை இருக்கு இல்லையா? அப்ப ஆச்சாரம் உட்கார வச்சுன்னா அத்வைத பத்தி சொல்லணும். அப்ப அத்வைதம் வந்து யார் சொல்றாரு? ஒரு ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு தானே சொல்லணும். அத்வைத்த மதத்தோ விசிஷ்டாத்வைத்தமோ துவைத்தமோ அத்வைத்தமோ எந்த மதமா தானோ ஆச்சாரியன் சிஷ்யனை சொல்லணும். இந்த விஷயம், இந்த ஆச்சாரியன் சிஷ்ய பாவம் நாஸ்திகத்திலையும் உண்டு, ஆஸ்திகத்திலையும் உண்டு. நாஸ்திகனுக்கு ஆச்சாரம் வேணும். கெட்டது சொல்லி தரணும் போனோம். நாம நல்லது சொல்லி கொடுக்குறோம். கெட்டது சுக்கராச்சாரியர் இவருக்கு என்ன சொன்ன மகாபலிக்கு சொல்லி கொடுத்தாரானோ? அவன் நல்ல விஷயம் சொன்னாலும் தீய விஷயம் சொன்னோம். ஆனா ஆச்சாரியன் ஆச்சாரம் தானே. சுகாச்சாரியர் சொன்னாரு இல்லையா தீவை? அதே போல நாஸ்திகனுக்கு ஆச்சாரம் வேணும், ஆஸ்திகனுக்கு ஆச்சாரம். அதனாலதான் பிரம்மத்தை சிவன் நாராயண காட்டணும் ஆச்சாரனே தேவை. ஆஸ்திகவாதமும் ஆச்சாரம் தேவை, ஆச்சாரம் தேவை. ஆஸ்திகவாதத்துக்கு ஆச்சாரம் தேவை இல்லையா? பிரம்மம் அப்படி இல்லையா, சிவன் அப்படி இல்லையா? அவன் ஆஸ்திகத்துக்கு மட்டுமே தேவை, நாஸ்திகத்துக்கு தேவை இல்லையா? இதுக்கு சொல்ல வந்தேன். அப்படி இருக்காச்சு. அப்ப ஆச்சாரம் இருக்கணும் இல்லையா? இப்ப ஆச்சாரம் இருக்குன்னா இப்ப யார் சொல்லி கூடாது? உட்கார வச்சு அத்வைத்தை பத்தி யார் சொல்லணும்? சொல்லணும் இல்லையா? அப்ப சொல்றச்சு மற்றவர் சொல்லி கொடுக்கணும் இல்லையா? இப்ப சாமி கேட்கிறார், இப்ப இந்த ஆச்சாரியன் சொல்றார் இல்லையா? இப்ப அடைய சொல்றேன், அது எந்த அத்வைத்த மத ஆச்சாரியன் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க கேட்கிறேன் இல்லையா? அடைய அத்வைத்த மதம் தெரிஞ்சுட்டேன். செஞ்சோன்னே இப்ப இந்த சொல்றேன், இந்த ஆச்சாரியன் உண்மையா பொய்யா? உன் பட்சத்தின்படி எல்லாமே பொய்யன்னாச்சுன்னா இப்ப உனக்கு ஒரு ஆச்சாரம் இருக்கிறா இல்லையா? இப்ப இவர் உண்மையா பொய்யா? சொல்றது புரியுதா? உண்மையா பொய்யா? அதாவது இப்ப கண்ணன் உபதேசிக்கலாம், அர்ஜுனன் கேட்டு இருக்கான். உலகத்துல ரெண்டு பேர்ல ஒருத்ததான் இருக்க முடியும். கண்ணன் இருக்கான், அர்ஜுன் இருக்கான். உண்மையா இருக்கணும்னா அத்வைத்தத்தின்படி ரெண்டு ஆள் இருக்கக்கூடாது, ஒருத்ததான் உண்மை. யாரு? பிரம்மம் மட்டும் தான் உண்மை, இல்லையா? அதனால இப்ப கண்ணனை உண்மையா ஆக்கணும்னு நமக்கு அர்ஜுன வேண்டாம் சுவாமி, அர்ஜுன தள்ளிடலாம், அவன் இல்லைன்னு சொல்லலாம். கண்ணனை உண்மை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணனை உண்மை ஆக்கணும்னு நம்ம ஆத்திராப்பட்டு கண்ணன் தான் உண்மைன்னு சொல்லிட்டோம். ஏன்னா கண்ணனை உபதேசிக்க கண்ணன் தொலைக்க தோணுமா? வேண்டாம், கண்ணன் போயிட்டு சொல்றதுக்கு தோணுமா? தோணாது இல்லையா? கண்ணன் தான் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். உடனே சுவாமி கேட்டார், அப்படின்னா கண்ணன் உபதேசம் பண்றானோ? கண்ணன் ஒரு பைத்தியக்காரன் போட்டிருக்குன்னு சுவாமி. ஏன் கண்ணை பார்த்து பைத்தியக்காரன் சொல்றேன் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன வார்த்தை நீ சொன்ன? கண்ணை பார்த்து பைத்தியக்காரன் சொல்லிட்டு இருக்கே, நீ அந்த வார்த்தை சொல்லலாமா? பின்ன கண்ணன் யாருக்கு உபதேசம் பண்ணுவான்னு? அர்ஜுனன் தான் இல்லையே, ஒண்ணுதானே. கண்ணன் அத்வைத்தம் தெரிஞ்சுட்டானோ? அத்வைத்தம் தெரிஞ்சுட்டு உபதேசம் பண்றான். அத்வைத்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது தத்துவம் கண்ணில் படுமா? கூடாது. ரெண்டாவது தத்துவம் கண்ணில் பட்டாதானே அர்ஜுனன் தெரியும். எப்ப அத்வைத்தம் தெரிஞ்சுட்டானா கண்ணன், அப்ப அர்ஜுனுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? தெரியாதுன்னு யாருக்கு உபதேசம் பண்ணுவான்?
பண்ண பைத்தியக்காரன் போட்டு ஒண்ணு இருக்கு. நீங்க எல்லாம் இல்ல யாருமே நான் மட்டும் தனியா இருக்கேன், தனியா இன்னும் ஸ்ரீபாஷம் அப்படி சொல்லிட்டே இருந்தேன்னா அங்க ராமன் வருவார். என்ன பைத்தியம் போட்டுருக்கு, என்ன சுவாமி வளர்றாரு, என்னவோ தெரியாதனமா 10 நாள் உபதேசம் பண்ணி சுவாமி சொன்னேன், இங்க வந்து இந்த மாதிரி உடனே தனக்குத்தான சோதமா சொல்லிட்டு இருக்காரு, வேலை பேச மாட்டாரா? அதே போல இப்ப கண்ணன் யாருக்கு உபதேசம் பண்ணணும், யாருக்கு உபதேசம் பண்ணுவான்? உபதேசம் பண்ணவே முடியாது அப்படின்னு உடனே மாத்தினார். இல்ல இல்ல கண்ணன் எல்லாம் கிடையாது, அர்ஜுனன் தான் வந்தேன், கண்ணன் போய் அப்படின்னு. சரி சுவாமி, அப்ப பொய்யான ஒரு ஆளை உட்கார வச்சு விஷயமே அத்வைத ஞானமே இல்ல, இந்த சீட்ல அவரை உட்கார வைக்கலாமா? முதல்ல ஆளே பொய். அப்ப உண்மையான தத்துவத்தை எப்படி சொல்லுவார்? நான் சொல்றது புரியுதா? ஆளே பொய்யாச்சே. அப்ப உட்கார வச்சு புரியுது பைத்தியம் சொல்லுவா இல்லையா? அப்ப பேச்சு நல்லா இருக்குன்னா இது சொல்வதுன்னா அப்ப அத்தனை கட்டண வித்தியானு ஒத்துண்டா கண்ணன் வாயை திறக்கப்படாது. சரி, அப்படின்னா கண்ணனை பொய் அர்ஜுன உட்கார வச்சுட்டா அப்ப பொய்யான ஆச்சாரம் உட்கார வச்சுட்டு அர்ஜுனனுக்கு என்ன ஞானம் வரப்போறது? ஆச்சாரனை பொய்யாச்சு. உண்மையான ஆச்சாரம் சொன்னாலே சரி வர, உண்மையான ஆச்சாரம் சொன்னாலே சரியா புரியல, உண்மையான ஆச்சாரம் சொன்னாலும் சரியா புரியல, இன்னும் பொய்யான ஆச்சாரம் வேற உட்கார வச்சுட்டு என்ன புரிய போறது? அதுவே புரிய போறது இல்லையே. இப்ப பொய்யான ஆச்சாரம் உபதேசம் கேட்டுனா மேலும் இந்த ஆச்சாரிய சிகிச்சை பாகம் ஒத்து வராது வாங்கிட்டார். ஆச்சாரிய சிவம் எப்படி வரும்? ஒத்தே வராத. அத்வைதத்தை பார்த்தா யாரோ ஒருத்தர் அவர் வேதாந்த வாக்கியத்தை உபதேசம் வேணும்னா அதுவே ஒட்ட போறது இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் வேதாந்த உபதேசம் பண்றாங்க, ஒட்ட போறது. உபதேசம்ன்றது அத்வைத மதத்தின்படி ஒத்தே வராது. இதத்தான் முதல்ல சாதித்தார். அடுத்து சொன்னார், வேத வாக்கியம் நீ சொன்னியே, வேத வாக்கியம் நீ சொன்னியே, உன் அந்த வேத வாக்கியம் ஆசீர்வாதம் இருக்கிறார். அந்த வேத வாக்கியம் உண்மையா பொய்யான்னு ஐததாக்கியம் இதம் சர்வம் தஸ்தத்வம் சராத்மா சத்வமதி ஸ்வேதகேசோ. அந்த வேத வாக்கு உண்மையான, ஏன்னா சத்வமசின்னு ஸ்வேதகேசத்துல வேத வாக்கியம் உள்ளது. அந்த வேத வாக்கு உண்மையா பொய்யா? அந்த வாக்கியம் உண்மைன்னு சொல்லிட்டா அப்ப பிரம்மத்தை தவிர வேறுபட்டது தானே அந்த வாக்கியம். பிரம்மமே அந்த வாக்கியம் இல்லையே, வேதம் வேறு பிரம்மம் வேறு தானே. அப்ப வேறுபடுத்த அந்த வாக்கியம். அப்ப ரெண்டாவது தத்துவத்தை நீ ஒத்துக்கிறியா? ஒத்துமைதான். அப்ப அத்வைத்தமா போயிடும். அந்த வேத வாக்கியம் பொய்ன்னு சொன்னா பொய்யான வேத வாக்கியத்தால அத்வைத பதம் வருவதற்கு வழியே கிடையாது. புரியுது? அது வழியே கிடையாது. எந்த வடிகளால் பார்த்தும் உன்மதம் ஒவ்வாது, எந்த வடிகளால் பார்த்தும் மதம் ஒவ்வாது. மேலும் மீமாம்சான்னா பூஜ்ய விஷய விசாரம், அதாவது பிரம்ம மீமாம்சன் சங்கரருக்கு பேரு. பிரம்மத்தை விசாரிக்கிறபடியால பிரம்ம மீமாம்சன். மீமாம்சகன்றதுன்னா புரியத்துக்காக மீமாம்சம் மேல வரப்போகுது. சங்கர பாஸ்கர யாதவ பாட்ட பிரபாகர தங்கள் மதம்னு 6 மதங்கள். அந்த 6 மதங்கள் வேதத்தை ஒத்துக்கொண்ட மதம். அந்த வேதத்தை ஒத்துக்கொண்ட மதம் சங்கர மதம் ஒண்ணு இப்ப பாக்குறது. பாஸ்கர யாதவ மதம் இதுவும் அத்வைதி தான். இதுவும் அத்வைதி தான். பாஸ்கர மதம் பேரு 3 பேரும் அத்வைதி தான். சங்கரன் அத்வைதி, பாஸ்கரன் அத்வைதி, யாதவ பிரகாசன் அத்வைதி. யாதவ பிரகாசன்னா இப்ப வராரு அந்த அவர்ல, அவர் அத்வைதி. யாதவ அத்வைதிக்குள்ளே 3 பிரிவு. அதுல ஒரு பிரிவு யாதவ பிரகாசன் இவர்ல, அவர் வேத காலத்திலே இருக்காரு. ஏன்னா வேத காலம் இவர் என்ன யாதவ காலத்திலே இருக்காருன்னா இப்ப அத்வைதி அவர் பரம்பரம் யாதவ காலத்திலே இருக்காரு. அப்ப அந்த அத்வைதி அவர் இவ அந்த அத்வைத்துக்குள்ளே 3, அந்த 3 பிரிவு இவெல்லாம் வேதத்தை ஒத்துக்கொள்வார். அப்புறம் சங்கர பாஸ்கர் யாதவ பாட்ட பிரபாகர் இவா 2 பேரும் மீமாம்சகர்கள். மீமாம்சகர் வேதத்தை ஒத்துண்டார். ஆனா வேதத்தை ஒத்துண்டு நிறைய விஷயம் வரப்போறது. ஆனா கொஞ்சம் குழப்பமா இருக்கும், குழப்படாது. நம்ம கான்சன்ட்ரேஷன்ல பூர்த்தியா பண்ணிட்டு வச்சுக்க ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த வேதாந்த விஷயத்த விசாரிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வேதத்துல பூர்வ பாகம் மட்டும் போறோம், உத்தர பாகம் வேண்டாம். மீமாம்சகன். அந்த மீமாம்சத்துல 2 கட்சி. நம்மளுக்குதான் 2 கட்சி இல்ல, சைவத்திலேயே 2 கட்சி 4 கட்சி இருக்கு, வைஷ்ணவத்துல 2 கட்சி இருக்கு, மீமாம்சை 2 கட்சி இருக்கு. ஒவ்வொருக்கும் நிறைய பிரிவுகள் இருக்கு. அவன் ஒருத்தன் என்ன சொல்றான், ஒருத்தர் வேறமா இருக்கும். அவன் பொதுவா மீமாம்சை பட்சம் என்னன்னா அவன் பூர்வ பாகத்தை மட்டும் பார்த்தா போறோம், உத்தர பாகம் பார்க்கவே வேண்டான்ட்டான். ஏன்னா பிரம்மத்தை நீ பார்க்காதேன்ட்டான், வேண்டான்ட்டான். நீ கர்ம விசாரம் மட்டும் பண்ணு. எந்த வார்த்தையா இருந்தாலும் ஒரு கர்மத்தை தூண்டுவதாக இருந்தாதான் அந்த வார்த்தைக்கே பலன். பிரம்ம விசாரத்துல கர்மத்தை தூண்டாது, ஆனா அதெல்லாம் விசாரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதுல பாட்ட பிரபாகரன் 2 பேர் இருக்கா. அதான் இதே மாதிரிதான் பெரிய பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ண போறாங்க. எதுக்கு சொல்லுவாங்கன்னா இவர் மீமாம்சகன் பேரு. மீமாம்சகன்னா பிரம்மத்தை பற்றி விசாரத்துக்கு மீமாம்சம். இது இவருக்கு பிரம்ம மீமாம்சான்னு பேரு. ஸ்ரீபாஷ் 156 அதிகரணம். அதுல முதல்
அதிகரணமே அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா. அதாதோ பிரம்ம தான் முதல் சூத்திரம். அத முதல் சூத்திரத்துல முதல் அதிகரணத்துல தெரிவிக்கிறார். ஜிக்ஞாசு அதிகரணம்னு பேரு. மேல வச்சு பின்னாடி வச்சு நல்லா விவரிச்சேன். ஜிக்ஞாசு அதிகரணம்னு பேரு. அதுக்கு அடுத்த அதிகரணத்துக்கு ஜன்மாத் அதிகரணம்னு பேரு. மூணாவது அதிகரணத்துக்கு சாஸ்திர யோனித்வாத அதிகரணம்னு பேரு. நாலாவது அதிகரணத்துக்கு சமன்வயாதிகரணம் பேரு. ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் ஒவ்வொரு சூத்திரம் தான். மொத்தம் அதிகரணங்கள் எத்தனை? 156 அதிகரணங்கள், 545 சூத்திரங்கள். ஆனா இந்த முதல் 4 அதிகரணத்துக்கு வந்து ஒவ்வொரு சூத்திரம் தான். மற்றதுக்கெல்லாம் 5, 6, 10 இந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த 4 அதிகரணம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு அதிகரணத்துக்கு ஒவ்வொரு சூத்திரம் தான். அதுக்குள்ள 10, 20 சூத்திரங்களா வந்துருக்கும். ஆனா முதல் 4 வந்து 4 சூத்திரம் தான் இருக்கும். ஆனா இந்த 150 அதிகரணம் இருந்தாலும் சூத்திரங்கள் 545 சூத்திரங்கள் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. இதுல முதல் அதிகரத்தை முதல் சூத்திரத்துல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அறிய வேண்டும் என்று ஆசை இருந்தால் அதற்கு ஜிக்ஞாசுன்னு பேர். யார் அறிய வேண்டும் ஆசை இருக்காங்க அவனுக்கு ஜிக்ஞாசுன்னு பேரு. அந்த பிரம்மத்தை பற்றி அறிய வேண்டும் ஆசையோடு ஆராய்ச்சி பண்ண வந்தான் இல்லையா, அவனுக்குத்தான் பிரம்ம மீமாம்சான்னு பேர். அந்த பிரம்ம மீமாம்சகன்னு சங்கரருக்கு பேரு. சொல்றது புரியாது. இவ்வளவு தூரம் ஒத்துட்டு இருக்காரு, அப்புறம் இவ்வளவு தூரம் உயர்த்திருக்கணும் பாத்துக்கோ. சங்கரருக்கு பேரு. அப்ப இதான் தெரிவிக்கிறார். அந்த சங்கர பிரம்ம மீமாம்சத்தை அவர் யாரா வந்தார்னா பிரம்ம மீமாம்சா வந்தார் சொல்லிக்கிறார் இல்லையா, அதைத்தான் தெரியும். அப்ப பிரம்ம மீமாம்சா வந்ததுனால இதுல 3 விஷயத்தை தெரிவிக்கிறார். என்ன 3 விஷயம்னா, இந்த பிரம்மத்துக்கு 3 விதமான திரிவித பேதம், 3 விதமான பேதங்கள் இல்லை. நீங்க பாத்திருக்கீங்க. சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், சொகத பேதம். நம்ம பார்த்திருக்கோம், 6 வார்த்தையில பார்த்திருக்கோம். 3 விதமான பேதங்கள் கிடையாது. யார் தெரிவிக்கிறார்? மாயாவாதியா அத்வைதியான சங்கரர். 3 விதமான பேதங்கள் கிடையாது. என்ன பேதம்னா சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், சொகத பேதம். 3 பேதம். சஜாத்திய பேதம்னா என்னது? அதாவது ஒரு வஸ்து எடுத்துக்கொண்டாலும் 3 பேதம் பார்த்துடலாம். இப்ப இந்த தூண் இருக்கு, தூண் வச்சு போன ஒரு தூண் இருக்கு. இந்த தூணு பக்கத்துல இன்னொரு தூணு, 2 தூணுக்கு ஒரே ஜாதி தானே, 2 தூணும் ஒரே ஜாதி தான். ஆனா இந்த தூண் வேறா, 2 தூணும் ஒன்னா? 2 தூணும் வெவ்வேறு தானே. வெவ்வேறு தூணா இருந்தாலும் அது ஆனா ஜாதியில ஒண்ணு, தூண் ஜாதியில ஒண்ணு. ஆனா 2 தூணும் ஒன்னா? அப்ப ஜாதி, ஜாதியிலே ஒண்ணு. அதான் சஜாத்திய பேதம். அப்ப ஜாதிக்குள்ளே வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஜாதி ஒரே ஜாதி, 2 தூணும் ஒரே ஜாதி. ஆனா இருந்தாலும் 2 தூணும் ஒண்ணு கிடையாது. 2 தூணும் ஒரே ஜாதியா இருந்தாலும் 2 தூணும் ஒண்ணு கிடையாது. வெவ்வேறு ஜாதினா ஜாதிக்குள்ள வித்தியாசம் இருக்கணும். அதுதான் சஜாத்திய பேதம், அதுக்கு பேரு. அடுத்து வாசல்ல மாடு போயிட்டு இருக்கு. நான் கிட்ட போய் பார்த்தேன். கிட்ட போய் பார்த்தோன்னே அது 4 கால் மாடு, அது 2 கால் மாடு. அதுதான் வச்சுக்கணும். 2 கால் மாடு தான் வச்சுக்கலாம். ஏன்னா ஞானேனகா பசுபிஸ்தமானகா, ஞானம் யாருக்கு இல்லையோ அவன் பசுமாட்ட போறேன்னு. பசுபிஸ்தமானகா பசுமாடுனா இந்த 4 கால் மாடு இல்ல, பசுன்னா ஞானமற்ற தன்மைன்னு அர்த்தம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா ஞானேனகா பசுபிஸ்தமாக. அப்ப ஞானம் இல்லாம போனா பசுன்னு தெரியல, திருவிழா கண்ணனை கீட்டி வச்சிருக்கான். குங்குமம் சுமந்த கழுதையோபாதின்னு இருக்கிறார். கழுதெல்லாம் காஷ்மீர தேசத்துல அந்த குங்குமப்பூ நிறைய விற்கும், நிறைய வளரும். அந்த குங்குமப்பூ எடுத்து கழுத மேல போட்டு வரும். அது ₹1,00,000 தேரும். அது அப்படியே சுமந்துட்டு போகுமா. அதுக்கு எதாவது இதோட வேல்யூ தெரியுமா? நம்ம ஒண்ணுமே கையில ரெண்டு வைர மோதிரத்தை கொடுத்துட்டு அது ஒரு ₹10,00,000 தேர்ந்து வச்சுக்க, அப்படி பார்த்துட்டே போகும். இருக்கா பார்த்துட்டே போவோம் இல்லையா. அந்த மாதிரி அது ₹10,00,000 இந்த குங்குமப்பூ சுமந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுக்கு எதாவது தெரிய போறதுன்னா உண்மை ஞானம் இல்லைன்னா தான் இது. எத்தனை உயர்ந்த வஸ்து வந்தாலும் அது அதுக்கு தெரிய போறது இல்லையா. அதே போல இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானம் இல்லைன்னா அந்த பசுவை போல, கழுதை குங்குமப்பூ சம்பந்த கழுதையை போல அப்படின்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்லணும்? ஆக ஞானம் இல்லாம அது 4 காலம் சொன்னா. இப்ப இதற்கு விஜாத்திய பேதம் தெரியாது. ஏன்னா ஜாதி வித்தியாசம் இல்லையா. நான் மனுஷ ஜாதி, அது மாட்டு ஜாதி. ஆனா 2 தூணு ஜாதி வித்தியாசம் இல்ல, ஜாதியில ஒண்ணு. ஆனா வெவ்வேறு தூண் தான். அது சஜாத்திய பேதம். இங்க ஜாதியில வித்தியாசம் வந்துட்டு நான் மனுஷ ஜாதி, அது மாட்டு ஜாதி. மாட்டு ஜாதியா இருக்கபடியாலே என்னது, அது மனுஷ ஜாதி இல்ல நான் மாட்டு, அது மனுஷ ஜாதி இல்ல நான் மாட்டு ஜாதி இல்ல, வெவ்வேறு ஜாதி வந்து அது விஜாத்திய பேதம். இதுக்கு விஜாத்திய பேதம். அடுத்து எனக்கு கோபம் இருக்கணும், கருணை இருக்கணும். கண்ணு இருக்கா இல்லையா, கோபம் மட்டும் இருக்கு. கோபம் இருக்கணும், தாபம் இருக்கணும், இவையெல்லாம் எனக்குள்ள இருக்கணும். அப்ப நானே கோபமானா இல்ல சுவாமி, கோபம் வேறு
கருணை வேறு, குணம் வேறு, என் கை வேறு, என் கால் வேறு, என் மூக்கு வேறு, என் கண் வேறு, இத்தனையும் வேறு தானே. இப்ப நானே அத்தனையுமா இல்ல இல்லையா? அப்ப இதுக்குள்ளே என் கண் வேறு, கால் வேறு, மூக்கு வேறு இதெல்லாம் இதெல்லாம் சகஜ வேதம் வேறு. எனக்குள்ளே வேறுபட்டிருக்கு இல்லையா? எனக்குள்ளே வேறுபட்டிருக்கு இல்லையா? அதாவது ஒண்ணும் இல்லை, ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்குள்ள புஷ்பம் இருக்கு, இலை இருக்கு, காய் இருக்கு, தண்டு இருக்கு, பூ இருக்கு இல்லையா? அந்த மரமே பூவா? மரமே இல்லையா? மரமே காயா? ஆனா மரத்துக்குள்ளதான் இருக்கு. இதுக்கு ஸ்வகத பேதம். தனக்குள்ளேயே பேதம். 3 பேதம்: சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம். சஜாத்திய பேதம்னா ஒரே ஜாதிக்குள்ளே இருக்கக்கூடிய பேதங்கள். ஒரே ஜாதினா 2 தூண்கள் அப்படின்னா இந்த தூண் வேறு, அந்த தூண் வேறு, ஆனா ஜாதி ஒரே ஜாதி. அதனால ஒண்ணும் இல்ல, மனுஷன் இருக்கிறோம், அடியேன் இருக்கேன், சுவாமி ராமன் சுவாமி இருக்காரு, 2 பேரும் ஒண்ணா இல்லையே, அப்படி வேறு. ஆனா ஜாதியில மனுஷ ஜாதி. அதே போல இது சஜாத்தியம், இந்த பேதம். அது விஜாத்தியம்னா வேட்டு ஜாதி. அடியேன் இருக்க மாடு இருக்கு, அது வேட்டு ஜாதி. அப்ப விஜாத்தியம். சொகத வேதனா எனக்குள்ளே இருக்கு இல்லையா, இந்த டிஃபரன்ஸ் இதுனா. அப்ப சஜாத்திய, விஜாத்திய, சொகத வேதம். இந்த பூமி 3 பிரம்மத்து இருக்குதான்னா இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். இல்லேன்னு யாரு? சங்கரர். அதாவது இப்ப பிரம்மத்துக்கு சஜாத்தியம் பேதம் எதுன்னா, பிரம்மத்துக்கு ஞானம் இருக்கா, ஜீவாத்மாவுக்கு ஞானம் இருக்கா? ஆனா பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு தானே. நம்ம நினைக்கிறோம் பிரம்மத்துக்கு ஞானம், நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்கு. இங்கிருந்து கதாவித்வான் புண்ணியபாபை விதிகள் நிரந்தர பரமாத்மா உபயோகிக்கிறது. இங்கிருந்து கிளம்பி ஜீவாத்மா அங்க போயிடணும். அங்க போன 8 விதமான குணங்கள் வந்துடுறது இவனுக்கு. அபகதவாத்மா, விதரகா, விமுக்தி, விசேகோகா, விதிகிச்சகா, அபிவாசகா, சச்சகாவகா, சச்சங்கல்கா. இவன் அந்த பிரம்மத்தை போலவே ஆயிடுறான். பிரம்மத்தை போல ஆறான் வச்சுக்கோ. ஆனதுக்கு அப்புறம் அந்த குணங்கள்லாம் இவனுக்கு வந்துடுறது. அந்த குணங்கள்லாம் வந்ததும் அப்பவும் ஜீவாத்மா தான், இப்ப பரமாத்மா இல்ல. அப்ப பிரம்மத்துக்கும் ஞானம் இருக்கு, ஜீவாத்மாவுக்கும் ஞானம் இருக்கு. 2 ஒண்ணா இல்ல. அப்ப ஜாதியில 2 ஒண்ணு, ஞானம் இருக்கு என்கிற ஜாதியில 2 ஒண்ணு, ஆனா 2 வெவ்வேறு தான். அதான் சஜாதிவன். இந்த 2 ஒரே ஜாதி. ஞானம் இருப்பதுதான் பரமாத்மா, ஞானம் இருப்பதுதான் ஜீவாத்மா. ஆனா பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறாக இருந்தால் சஜாத்திய பேதம் அர்த்தம். புரியுதா? அடுத்து அச்சித்து இருக்கு, இந்த புஸ்தகம் இருக்கு, இது இருக்கு, டேபிள் இருக்கு, என்னென்னவோ இருக்கு, புஸ்தகம் இருக்கு, பேப்பர் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அச்சித்து. இந்த அச்சித்து இதுக்கு ஞானம் கிடையாது. ஆனா பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு. ஒவ்வொன்றும் பரமாத்மாவோட கொண்டு சேர்க்கணும். பரமாத்மாவுக்கு ஞானம் உண்டு. அச்சித்துக்கு ஞானம் இருக்கா? முதல்ல சித்தோட பார்த்தோம். சித்தனா ஜீவாத்மா, பரமாத்மாவோட பார்த்தோம். சித்துக்கும் ஞானம் உண்டு, பரமாத்மாவுக்கும் ஞானம் உண்டு. ஆனா ஒரே ஜாதி. ஆனா ஒரே ஜாத்தியா இருந்தா ஜீவாத்மாவே பரமாத்மா. இது சஜாத்திய வேதம். அதே போல இது இப்ப விஜாத்திய வேதம் என்னன்னா, அஜித்துக்கு ஞானம் கிடையாது, பிரம்மத்துக்கு ஞானம் இருக்கு. அப்ப ஞானம் இல்லாதது வேறு ஜாதி, ஞானம் இருக்கிறது வேறு ஜாதி. இந்த 2க்கும் வேறுபாடு இருந்தா இதுக்கு விஜாத்திய வேதம் பேரு. அடுத்து ஸ்வகத வேதம். தனக்குள்ளே, எனக்குள்ளேயே காலு, கை, மூக்கு இதெல்லாம் தெரிஞ்சா. அதுபோல பிரம்மத்துக்குள்ளேயே இருக்கிறியா கல்யாண குணங்கள் இருக்கு. ஸ்வேதர சமஸ்துவத்து விலட்சண சமஸ்த கல்யாண குணாத்தன் சர்வேஸ்வர ராமன் அழகா தெரிகிறார். ஆஸ்தித வாத்சல்ய ஐக்கியஜனதே. வாத்சல்யம், சௌசீல்யம், சாமித்வம், சோலத்தம், சர்வஜம், சர்வசத்தம், பிராப்தம், பூர்ணன். இது இத்தனை எல்லா குணம் கல்யாண குணங்கள் இருக்காச்சா? பெருமாள் அத்தனை கல்யாண குணம் இல்லையா? இதெல்லாம் அவனை காட்டி வேறுபட்டதானே. அவனே கல்யாண குணம் இல்ல, ஆனா அந்த குணங்களை அவனை விட்டு பிரிக்க முடியாது. நல்லா வச்சுக்கோ, அவனை காணும் வேறுபட்டுதான். இதுக்கு ஸ்வகத பேரன் பேர். ஸ்வகத பேதம் பேரு. பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டதான் ஜீவாத்மா. ஞானம் பிரம்மத்துக்கு ஞானம் சஜாத்திய பேதம், ஆனா வேறுபட்டது. விஜாத்திய பேதம் அசித்து பிரம்மம். அசித்துக்கு ஞானம் இல்லை, பிரம்மத்துக்கு ஞானம் இருக்கு. இது வேறு ஜாதி, அது வேறு ஜாதி. விஜாத்திய பேதம். ஸ்வகத பேதம் பிரம்மத்துக்குள்ளே குணங்கள், அதோட சௌசீல்யம், ஆட்சியம், சுவாமித்தம், சோலகம், சர்வஜம், சர்வத்துவம், பிராப்தம், பூர்த்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வேறு, பிரம்மத்துக்கான வேறுபடுது. இது ஸ்வகத பேதம். இந்த 3 பேதம் இருக்கு இல்லையா? சங்கரன் பட்சத்தோடு இந்த 3 பேதங்கள் இருக்கா இல்லையா? அதாவது பரமாத்மா தவிர்த்து ஜீவாத்மா இல்லை, அதனால சஜாத்திய பேதம் இல்லைன்ட்டு ஜீவாத்மா ஒத்துக்கிட்டாரு அவரு இல்ல இல்ல. அப்ப சஜாத்திய பேதம் இது ஜாதி. ஏன்னா ஜாத்தின்னு அர்த்தம், எனக்கும் ஞானம் இருக்கு, பரமாத்மா ஞானம் இருக்கு, நான் ஜீவாத்மா, அப்புறம் பரமாத்மா. இது சஜாத்தியம். அவர் என்ன இருக்கிறாரு? இந்த பரமாத்மா தவிர ஜீவாத்மா தனித்து இல்லாதபடியாலே அதனால பரமாத்மா சஜாத்திய பேதம் இல்லைன்றார். பரமாத்மாவிட தனித்து அஜித்து இல்லாதபடியாலே விஜாத்திய பேதம் இல்லைன்றார்.
பரமாத்மாவுக்கே திருமேனி குணங்களோ இல்லை அல்லவா, அதனால அதான் சொகத பேதம் மூணுமே இல்ல. அப்ப விஜாத்திய பேதம், சஜாத்திய பேதம், சொகத பேதம் மூணுமே இல்லை. அதனாலதான் திரிவித பேத ரகிதம்னு பரபிரம்மம் இது சங்கருடைய வாக்கியம். 3 பேதம் கிடையாது. ஜீவாத்மா அத்வைத வித்தியை ஒன்றா கட்டுன்னு இருக்கான் இல்லையா, மேலும் தெரியும். அப்ப பரபிரம்மத்தை பலன் நினைக்கிறான் இல்லையா, அப்போது அந்த அஜானத்தை ஒழிச்சு வைக்கிறான் இல்லையா, அந்த ஜீவாத்மாவிற்கு ஞானம் ஏற்படுதியா, அதுவே அத்வைத ஞானம். அதான் தெரிகிறார். அப்ப அபேத ஞானம் பிறக்கும். அது எது அதை விளக்குகிறதோ அந்த பிரம்மம் தான் பல என்று நினைத்துக் கொள்கிறது. அந்த பல என்று அபித்தா போயிட்டுன்னா பிரம்மம் மட்டுமே இருக்கும், எதுவுமே தெரியாது. அதுவே மோட்சம், அந்த அத்வைத ஞானமே மோட்சம். அப்ப இந்த பாக்குறதெல்லாம் பொய், இதெல்லாம் நித்யா திரிவியா. இந்த விஷயம் எதனால தெரியுதுன்னா பிராந்தியால, பிரம்மத்திற்கே அவித்யா. இந்த அவித்யா உண்மை அப்படியான பார்த்துக்கணும். இதுக்கு மேல இன்னும் 2-3 வாதம் வைக்கிறார். அந்த வாத விஷயம் என்னன்னு பார்த்துட்டு அடுத்த பட்சத்தை பார்க்கணும். அடுத்த ஜெயன பட்சம்